நேர்கள் இணைந்திருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சுவடுகள் நிகழ்ச்சியில் எம்மோடு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திரு மனோ கணேசன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவர்களுடனான இந்த சந்திப்பு அரங்கத்தை மெல்பர்ன் நகரின் சிரேஷ்ட சட்டத்திரணி திரு செல்வதுரை ரவீந்திரன் அவர்கள் தொகுத்து வழங்குகின்றார். நேர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் அழைத்துச் செல்கின்றோம். வணக்கம் திரு மனோ கணேசன் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் செல்வதுரை ரவீந்திரன் அவர்களே. வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே மோடு சிறப்பு விருந்தினராக நீண்ட காலத்துக்கு பின்னர் போக்கஸ் தமிழ் வானொலியினோடு திரு மனோ கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடனான இந்த சந்திப்பு அரங்கத்தில் திரு செல்வதுரை ரவீந்திரன் அவர்கள் தொகுத்து வழங்க இருக்கிறார் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் நாங்கள் உங்களை அழைத்து செல்கிறோம். தொடருங்கள், நீங்கள் உங்களுடைய கேள்விகளுடன். வணக்கம் மனோ. நீங்கள் காலத்துக்கு பிறகு எங்களுடன் இணைந்து கொள்வதற்கு ஒரு மாற்று சூழலில் தேசிய எலெக்ஷன்ஸுக்கு, அதாவது தேர்தலுக்கின் போது நாங்கள் சந்திக்கிறோம். அநேகமாக முதலாக நான் இதை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த பெறுபேறுகள் பற்றி நீங்கள் என்ன ஒரு அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். அதை நாங்கள் ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த தீர்ப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை பார்க்கும் பொழுது இலங்கையில் தேசிய இன பிரச்சனை, தேசிய இன சிக்கல் என்பவை இருந்தனவா என்ற கேள்வியை, ஒரு அசௌகரியமான கேள்வியாக இருந்தாலும் கூட அந்த கேள்வி எழுப்பப்படுவதை நாங்கள் எங்கள் மனசாட்சி உணர்கிறதாக நான் பார்க்கிறோம். அதாவது இலங்கையிலே உள்ள பெரும் பிரச்சனை என்னவென்றால், இலங்கை ஒரு பன்முக நாடாக, பன்மைத்துவ நாடாக, பல மொழிகள் உரையாடப்படும், பல மதங்கள் கடைபிடிக்கப்படும், பல இனங்கள் வாழ்கின்ற நாடாக அது அங்கீகரிக்கப்படாமல் ஒரே இனம், ஒரே மதம், ஒரே மொழி என்ற அடிப்படையில் இந்த நாடு பயணிக்க தொடங்கிய காலத்தினாலே தான் இனப்பிரச்சனையே ஆரம்பித்தது. ஆனால் அதற்கான தீர்வுகள் முற்றுமுழுதாக கிடைக்கப்பெறாத நிலையிலே வெறுமனே கோஷங்கள் மாத்திரம் எழுப்பப்பட்ட நிலையிலே அந்த கோஷங்களை பார்த்து தமிழ் மக்களும் நழுவி வழுவி போய்விட்டார்களோ என்ற எண்ணப்பாடு ஏற்படுகிறது. அது ஒன்று. மறுபுறத்திலே சிங்கள மக்களின் சிக்கல்கள், பிரச்சனைகள் என்னவென்றால், இந்த நாட்டிலே வாழ்க்கை செலவு பிரச்சனை, இது உள்ளிட்ட பொருளாதார பிரச்சனை, ஊழல் பிரச்சனை, அதிகார துஷ்பிரயோகம், அரசு வளங்களை அபரிதமாக தவறாக பயன்படுத்தல் போன்றவைத்தான் இருக்கின்றன. இத்தகைய குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் தமிழ் அரசியல்வாதிகள் மேலே காட்டப்படுவதில்லை. அதுக்கான காரணங்கள் அவ்வளவா இல்லை. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் பொருளாதார பிரச்சனைகளுக்கு விட தேசிய பிரச்சனைகள் தான் பிரமாதமாக இருந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு சிங்கள மக்களுடன் சேர்ந்து இந்த பொருளாதார பிரச்சனைகளை முன்னிறுத்தி, அரசியல்வாதிகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி, அரச வளங்கள் போன்றவை அபரிதமாக அரசியல்வாதிகளால் பயன்படுத்தப்படுகின்றன என்ற கோஷங்களை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்களும் தேசிய ரீதியாக சிங்கள மக்களுடன் கரங்கோர்த்து கொண்டு முஸ்லிம் மக்களும் அதே போல சென்றிருக்கிறது தெரிகிறது. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, அதன் உண்மை. அதே சமயத்தில் இந்த மக்களின் இந்த ஒரு மாற்று சிந்தனையினாலோ அல்லது மக்களுடைய இந்த ஒரு போக்கினாலோ நீங்கள் கூட தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு கிட்டவில்லை. அதே போல் அநேகமான தமிழ் பிரதிநிதித்துவத்தை மலைப்பகுதிகளில் முன்னெடுத்த தமிழ் கட்சிகள் கூட எதிர்பார்த்த அளவு வெற்றி வாகை சூடவில்லை. ஒரு சில கருத்துக்களின்படி சுமந்திரனுக்கு எப்படி உள்கட்சி பூசல்களால் அவர் வெற்றி கொள்ளக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததோ, உங்களுக்கும் அது இருந்ததாக
செய்திகள் சொல்லுகின்றன. இவற்றில் ஏதாவது உண்மை இருக்கின்றனவா அல்லது இவைகள் வேணுமென்றே கட்டவிழ்க்கப்படப்பட்டவை? நண்பர் சுமந்திரனுக்கு அத்தகைய ஒரு உட்கட்சி சிக்கல் இருந்ததாக நான் பெரிதாக அவதானிக்கவில்லை. ஆங்காங்கே சிக்கல்கள் இருந்தன அவருக்கு. அது பெரிய ஒரு சிக்கல் என்று சொல்ல முடியாது. அது அவரது அரசியல் போக்கை கட்சியை சார்ந்த சிலர் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே தான் அப்படி இருந்தது. மற்றும் அவர் போட்டியிட்ட யாழ் மாவட்ட அவர் கட்சியின் அணியிலே அவரது ஆதரவு பெற்ற கட்சியினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவரது உட்கட்சி முரண்பாடுகள் இருந்திருக்குமானால் அவருக்கு அவரது ஆதரவாளர்களான அவரை ஏற்றுக்கொண்ட வேட்பாளர்கள் அந்த எனக்கு 9 வேட்பாளர்களிலே நண்பர் ஸ்ரீதரனை தவிர ஏனைய 8 பேர் ஸ்ரீதரன் சுமந்திரன் உட்பட இருக்கும் பொழுது ஏனைய 5-6 பேர் அவரது ஆதரவாளர்களாகத்தான் கட்சி நியமித்திருக்கிறது. அது உட்கட்சி பூசல் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது அவங்க அவசியம், அதை பத்தி நான் பேச தயாராக இல்லை. ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்தவரை அப்படி கிடையாது, அப்படி எதுவும் இல்லை, அப்படி இல்லை. உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். இது ஒரு அலையில் அலுட்டு போய்விட்டது, அவ்வளவுதான். தவிர கூட வடக்கு கிழக்கையும் வடகிழக்கு வெளியிலான மலையக மற்றும் தென்னிலங்கை பகுதியும் ஒப்பிட முடியாத காரணம், இங்கே நாங்கள் சிறுபான்மையாக வாழ்கிறோம். வடகிழக்கிலே குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே, மண்ணி மாவட்டத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். அதே வேளையிலே திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் கூட கணிசமாக வாழ்கிறார்கள். ஆகவே அது ரெண்டும் ஒப்பிட முடியாது. ரெண்டுக்கு ஒப்பீடு என்பது பிழையானது, தர்க்க பொருத்தமற்றது. ஆகவே அங்கே கூட இப்ப யாழ் மாவட்டத்தில் கூட தேசிய மக்கள் சக்தி விட்டு பெற்றிருக்கிறது, மாவட்டத்தில் விட்டு பெற்றிருக்கிறது. அதிகமான எம்பிக்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போல வன்னியிலும் பெற்றிருக்கிறார்கள். ஏனைய 3 மாவட்டங்களிலும் பெற்றிருக்கிறார்கள். திருகோணமலையிலும் சரி, மட்டக்களப்பிலும் சரி, அம்பாறையிலும் பெற்றிருக்கிறார்கள். தமிழ் முஸ்லீம் எம்பிக்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது பெரும்பான்மையாக தமிழர்கள் இருந்த காரணத்தினாலே அந்த அலையை தாக்கு பிடித்துக் கொண்டு தமிழர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஆங்காங்கே ஏற்பட்டது. தென்னிலங்கையில் அப்படி அல்ல. சிறுபான்மை என்ற காரணத்தினாலே இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய இலங்கையின் தேர்தல் முறையின் அடிப்படையிலே தமிழர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் குறைவாக இருந்திருக்கிறது. தான் காரணம். அப்படித்தான் பார்க்க வேண்டும். அது அப்படி என்று சொன்னால் இதே பாணி அல்லது இதே போக்கு அல்லது இதே பூசல்கள் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்களோ அல்லது மாகாண தேர்தல்களிலோ எதிரொலிக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? எப்படியே போனால் எதிரொலிக்கும் தான். எதிரொலிக்க கூடாது என்பதை விட எதிரொலிக்கும் என்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட அவற்றை முகம் கொடுக்க வேண்டும். நாங்கள் அவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். கடந்த தேர்தலிலே சொன்னதை போல தமிழ் மக்கள் ஒரு அளவிலே அலையிலே அள்ளுண்டு போன காரணத்தினாலே அந்த அலையில் அள்ளுண்டு போன காரியங்களை அவர்கள் கண்டுபிடிக்க தொடங்கி இருப்பதாக நினைக்கிறேன் நான். அதில் அவசரப்பட்ட சில தவறுகளை விட்டுவிட்டதாக தமிழ் மக்கள் உணர்வதாக நினைக்கிறேன் நான். தமிழ் மக்கள் கணிசமான ஒரு தேர்தல் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமலே கூட இருந்திருப்பதாக கருதுகிறேன் நான். ஒரு மாதத்துக்கு முன்னால் நிகழ்ந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களித்த அளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே வாக்களிப்பு விகிதம் இருக்கவில்லை, குறைந்துவிட்டது. அதையெல்லாம் அவர்கள் அறிகிறார்கள் என்று நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கும் பொழுது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இதே பாராளுமன்ற தேர்தலில் நிகழ்ந்த நிகழ்வு அப்படியே நிகழாது என்பதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது, சாத்தியங்கள் இருக்கின்றன. அப்படி என்று சொன்னால் தற்சமயம் அரசாங்கத்தில் இருக்கும் மக்கள் தேசிய முன்னணி நேஷனல் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் அரசாங்கத்தை பொறுத்தளவில் தங்களுடைய கட்சியின் அணுகுமுறை எதுவாக இருக்கின்றது? எல்லோரும் போல அதனை ஆதரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அல்லது கொள்கை ரீதியாக அவர்கள் வந்து மாற்றம் வர வேண்டும்? இல்லை, நான் தேசிய மக்கள் சக்தி உட்பட அல்லவே அவர்களை கண்மூடித்தனமாக ஆதரிப்பதற்கு அப்படி அல்லவே. ஆகவே அது அவரது கட்சியின் நிலைப்பாடு, வாக்களித்த மக்கள் நிலைப்பாடு. வாக்களித்த மக்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். வாக்களித்த மக்கள் அதே அளவுக்கு வாக்களிப்பார்களா என்று தெரியவில்லை, பார்க்க வேண்டும். அதுக்கான காரணங்கள் தான் இப்படி சொன்னேன். தேசிய மக்கள் சக்தி நேஷனல் பீப்புள்ஸ் பவர் பொறுத்தவரையிலே இதுவே ஸ்லோகன்களில் கோஷங்களில் தான் இருக்கிறார்கள். கோஷங்கள் சிறப்பாக இருந்தன. ஆனால் தேர்தல் முடிந்து விட்டது அல்லவா? தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் கால கோஷங்கள் நிறுத்திவிட்டு அவற்றை அமலாக்கும் நடைமுறையாக்கும் செயல்பாடுகளுக்கு அவர்கள் தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் நினைக்கிறேன். அதே நேரத்தில் நாங்களும் கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையிலே அவர்கள் மீது உடனடியாகவே அவர்கள் சொன்னதை நாம் செய்துவிட வேண்டும் என்று நாங்கள்
அழுத்தம் செலுத்த முடியாது. நான் அப்படியான அரசியல் செய்வதில்லை. அவர்களுக்கு உரிய ஒரு கால அவகாசம் தர வேண்டும், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று, அவர்கள் சொல்லிய விஷயங்களை, உறுதியளித்த விஷயங்களை நடைமுறையாக்குவது என்பது ஒன்று. அதற்கு நீண்ட காலம் தேவைப்படும். அரசியலமைப்பு மாற்றம், சட்ட மாற்றங்கள், அரசியல் சூழல் மாற்றங்கள், அதற்கான அரசாங்க நிர்வாக மாற்றங்கள் போன்றவை தேவைப்படும். அதுக்கு காலம் தேவை. சட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் தொடர்பாக கொள்கை அறிவிப்புகளை அவர்கள் விடுக்கலாம். அது விடுக்கலாம், கொள்கை அறிவிப்பு விடுக்கலாமே. இப்பொழுது பாருங்கள், வடகளை எடுத்துக்கொண்டால் பிரதான ஒரு பிரச்சனை அங்கே அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு என்பதுதான் தமிழர்கள் வடகிழக்கில் ஈழத்தமிழர்கள் பிரதான பிரச்சனையாக இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றது. யார் மறுக்க முடியுமா? முடியாது. அதிகார பகிர்வு, அதிகார பகிர்வின் ஒரு குறைஞ்சபட்ச அடையாளமாகத்தான் மாகாண சபை இருக்கிறது. மாகாண சபையை தமிழர்கள் முழுமையாக அதிகார பகிர்வு அழகாக ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. அதுவே பேசு பொருளாக மாறிவிட்டது. ஆக அதிகார பகிர்வு தொடர்பாக தேசிய பக்க சக்தி நிலைப்பாடு என்ன? காணாமல் போனவர்கள், காணாமல் போன இவரும் ஒரு இல்லை என்று அது கட்சியில் தெரிவு செய்யப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் ராவண சந்திரசேகரன் அவர் நண்பர் அவர் கூறியிருக்கிறார். இதுக்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்க கூறிய கூட்டுத்தான் அது. ஆகவே அவர் இல்லாமல் இருப்பார்களே ஆனால், உயிரோடு இல்லாமல் இருப்பார்களே ஆனால், அதுக்கான சாத்தியம் இருக்கின்ற சொல்வார்களே ஆனால், அவர் எங்கே போனார்கள்? அவர்கள் யார்கள் அவர்களை கடத்தினார்கள்? யார் கொலை செய்தார்கள்? ஏன் இருந்து போனார்கள்? எங்கே அவர்கள்? வேறாதே என்ற கேள்விக்கு போய் சொல்ல வேண்டும். அது நீதிமன்ற சட்டம் சார்ந்த ஒரு பிரச்சனை. குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற தேவைப்பாடு இருக்கிறது. அரசியல் கைதிகளை பொறுத்தவரையிலே கணிசமான அரசியல் கைதிகளை நாங்கள் நல்லாட்சி காலத்திலே விடுவித்து விட்டோம். இப்பொழுது ஒரு 5 முதல் 10 பேர் தான் இருப்பார்கள் அங்கே. அவர்கள் விடுவிக்க வேண்டும். அரசியல் கைதிகள் என்றால் யார்? ஒன்று, கைது செய்யப்பட்டு சட்டத்தின் நிறுத்தப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதி சட்டமாதிபர் திணைக்களத்தால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள். மூன்றாவது, இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட முன்னாலே போலீஸ் சிஐடியினால் விசாரணைகள் உள்ளாக்கப்பட்டிருப்பவர்கள். டிஓ டிடென்ஷன் ஆர்டர் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள். எல்லாரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே டிபிவிடி கீழே தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். தடுத்து வைக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை டிடென்ஷன் ஆர்டரை வாபஸ் வாங்கினால் விட்டுவிடலாம். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் வழக்குகளை உடனடியாக சட்டமாதிப திணைக்களம் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் வாபஸ் வாங்கினால் விடுவிக்கப்படலாம். அதே வேளையிலே அந்த சட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை என்ற அந்த காலத்தை கழித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கலாம். அப்படிதான் விடுவிக்க வேண்டும். அப்படி செய்வார்களா என்று பார்க்க வேண்டும். அடுத்து, ராணுவம் இன்னும் கைவசப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலப்பெரி காணி இருக்கிறது, தனியார் காணிகள் இருக்கின்றன. அவரை விடுவிக்க வேண்டும் அவர்கள். அது மட்டும் ராணுவம் குறைக்கப்பட வேண்டும். யுத்தம் நாங்களும் நீங்களும் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, ஆனால் யுத்தம் செய்யப்படும் பொழுது ரவி ஒரு தற்கரஞ்சியாக ராணுவம் அந்த பகுதியில் குவிக்கப்பட வேண்டும். ராணுவ முகாம்கள் சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் காணிகள் அபகரிக்கப்பட வேண்டும். யுத்தம் செய்த புலிகளின் எரிகணைகள் அண்டாத தூரத்திலே சுற்றிவர் காணிகள் சுற்றி வளைக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் தற்கரீதியான செயல்பாடுகள். யுத்தமில்லை என்று காணிகள் தேவையில்லை. இலங்கையின் ராணுவத்திலே கணிசமான பகுதி 3/2 அல்லது 60% அளவு வடகிழக்கு இருப்பதாக தான் கருத்துக்கள் கூறுகின்றன. அவற்றை வாபஸ் வாங்க வேண்டும். மேலும் தொல்பொருள் திணைக்களம், வன இலாக்கா, வனஜீவிகள் இலாக்கா மற்றும் மகாவலி அதிகார சபை போன்றவை அடாத்தாக தமிழர் இடங்களை எல்லாம் அபகரித்து வைத்திருக்கின்றன, ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றன. அவற்றை விடுவிக்க வேண்டும் போன்ற பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தொடர்பாக சொல்லிய விஷயங்கள் நடைமுறையாக்குவதற்கு காலம் தேவை. நியாயமாக நேர்வே சிந்திக்கும் ஒரு அரசியல்வாதி கட்சி தலைவர் முறையில் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்படி செய்வீர்களா என்று அறிவிப்பாடு செய்யலாமே, கொள்கை நிலைப்பாடுகளை அறிவிக்கலாமே. ஆனால் திரு மனோ கணேசன் அவர்களே, தற்சமயம் ஒரு தற்காலிக வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரவு செலவு திட்டத்திலும் பாதுகாப்பு துறைக்கு அதிக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது வழமை போல.
அதே போல இந்த தொல்லியல் துறை, மகாவலி போன்றவற்றுக்குத்தான் அதிக பணங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் நீங்கள் சொல்வது போல எந்த விதமான அறிவித்தல்களும் என்ன செய்ய போகிறோம் என்றும் தெரிவிக்கவில்லை. ஆனால் பட்ஜெட்டில் அதிக நிதிகளை ஒதுக்கி இருப்பது எதை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, நாங்கள் இது இதை கண்டறிய நாங்கள் ஒரு விண்வெளி விஞ்ஞானியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எனது கேள்விகளுக்கு பதில் உங்களிடம் இருக்கிறது அல்லவா? அவ்வளவுதானே. ஆகவே நான் சொல்கிறேன் என்னவென்றால், செய்யுங்கள், அவள் செய்யுங்கள், நல்ல விஷயம். அன்றகுமார நண்பர் சகோதரரை செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. மக்கள் நம்பி வாக்களித்து விட்டார்கள். சிங்கள மக்கள் மட்டுமல்ல, தமிழ் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். உங்களுக்கு செய்யுங்களேன். செய்வதை ஒரு அறிவிப்பை வெளியிடுங்கள். செய்வதற்கு காலம் எடுக்கலாம். நான் உடனடியாக இன்றைய செய்யுங்கள் என்று சொல்லவில்லையே. அந்த அளவுக்கு நான் நியாயம் மட்டும் பேசவில்லை, நியாயமாக பேசுகிறேன். நான் பேசுவதை கேட்கும் பொழுது அனுரகுமாராவின் ஆதரவாளர்களுக்கு கூட நான் மனோகரசை பேசும் நியாயம் தான் தெரியும். அதான் உண்மை. ஆனால் செய்யுங்கள், அறிவிப்பில் விடுங்கள். ஆனால் உங்களது நீங்களே சொன்னீர்கள் சத்யா, நிதி ஒதுக்கீடுகள் பொறுத்தவரையிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன சொல்கிறீர்கள். நான் சொல்லவில்லை, நீங்களே சொல்கிறீர்கள், உங்களை அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அது எதை காட்டுகிறது தெரியவில்லை. அதாவது கல்வித்துறைக்கோ அல்லது முதலீட்டுக்கு துறைக்கோ ஒதுக்கப்பட்ட நிதிகளை விட இந்த துறைகளுக்கு தான் அதிக அளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த அரசாங்கங்களை விட அனுரகுமார அரசாங்கம் ஒன்றும் புதிதாக செய்வது போல தெரியவில்லை. இல்லை, எதை காட்டுகின்றன என்பதற்கான பதிலை என்னை விட அனுரகுமாராவின் கட்சியை சார்ந்த தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்ட மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர்கள், எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்ல வேண்டும். தமிழ் எம்பிக்கள் சொல்ல வேண்டும். அடுத்து இன்னொன்று சொல்ல வேண்டும். வடகிழக்கு ஒன்று நான் படுத்தும் தென்னிந்திய மலையகத்திலே பாருங்கள். அங்கே மலையக தமிழ் மக்கள் இல்லை, பெரும்பாலோர் சரிபாதியினர் பெருந்தோட்டங்களில் வாழ்கிறார்கள். அவர்கள் பெரும் பிரச்சனை என்னவென்றால், அவர் குடியுரிமை இல்லாமல் இருக்கிறது. இப்பொழுது எல்லோரும் குடியுரிமை உள்ளவர்கள் தான். ஆனால் முழுமையான குடியுரிமை உள்ளவர்கள் அல்ல. ஏன் குடியுரிமை முழுமை அடையவில்லை என்றால், அவர் ஒதுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மார்ஜினலைஸ் மக்களாக வாழ வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், அவர் காணி உரிமை கிடையாது. காணி உரிமை இல்லை. காணி உரிமை வீட்டு கட்டுவதற்கான காணி, வாழ்வாதார காணி, பயிர் செய்த காணி இல்லை. பெருந்தோட்டங்கள் நிலங்கள் அரசாங்க சொந்தமான நிலங்கள். சட்டம் ஏற்று உடனடியாக அந்த நிலங்களை பிரித்து பெருந்தோட்ட தேயிலை, ரப்பர் தொழில்துறையை சாகடிக்காமல் அதை அவதையும் வைத்துக் கொண்டு மறுபுறத்திலே மக்களுக்கு வாழ்வதற்கான காணி, சட்டப்படியான காணி தரலாம். உரித்துறையான காணி தரலாம். நேற்று முதல் பார்த்தால் கடந்த சில நாட்களாக மதுரை மாவட்டம், நுரடியா மாவட்டம், மாத்தறை மாவட்டம், ரத்தபுரி மாவட்டங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட மலையக வம்சாவளியை சார்ந்த தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள், அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்ட பொழுது அவர்களுக்கு மலையக மக்களின் வாக்குகளும் தமிழ் மக்கள் வாக்குகளும் ஓரளவு கிடைத்திருக்கின்றன. தவிர சிங்கள மக்களின் வாக்குகளையும் அவர் பெற்றிருக்கிறார்கள். அந்த முறையில் தான் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தியிருந்தது. அவர்கள் கட்சி தொண்டர்களுக்கு அப்படித்தான் வாக்களிக்கப்படி படிப்பறை எடுத்திருந்தது வந்திருந்தார். பிரச்சனை நல்ல விஷயம், அது நல்ல விஷயம். தமிழ் ஒரு வேட்பாளருக்கு சிங்கள மக்கள் வாக்களிப்பு நல்ல விஷயம். ஆனால் எல்லோருமே கிளிப்பிள்ளை மாதிரி பாராளுமன்ற தொடர்ச்சியாக காணியுரிமை தருகிறோம் சொல்கிறார்கள். வீட்டுக்கான காணி, வாழ்வாதார தருகிறோம் சொல்கிறார்கள். கடந்த 200 வருட நினைவு கூறுதலின் போது தமிழ் கூட்டணியும் ஏனைய மலையக அரசியல் கட்சிகளும் மற்றும் சிவில் சமூகம் சேர்ந்து மலைய மக்கள் பிரதான பிரச்சனை காணியுரிமை இன்மைதான் என்று நாங்கள் உலகளாவிய ரீதியாக நாங்கள் பிரச்சாரம் செய்துவிட்டோம். உங்களுக்கு தெரியும், எல்லோருமே பேசப்பட்டது, பேசு பொருள் ஆகிவிட்டோம். அதை மீறி செல்ல முடியாது அவர்களுக்கு, அது சொல்கிறார்கள். ஆனால் நான் பாராளுமன்றத்தில் நின்று இல்லை இருந்தா என்ன கேட்டிருப்பேன் என்றால், அந்த மதுரை எம்பி ஒருவர் இருக்கிறார், மாத்தறை எம்பி அமைச்சராக இருக்கிறார் ஒரு பெண்மணி, 2 பேர் பெண்மணிகள் தான். ரத்தபுரியில ஒரு இளைஞர் ஆசிரியர், அவர் பிரதி அமைச்சராக இருக்கிறார். அப்புறம் மதுரையில இன்னொருவர் இருக்கிறார். எல்லாருமே காணி உரிமை தருகிறோம் சொல்கிறார்கள். நல்ல விஷயம், வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்ள. அதே வேளையிலே அந்த கூற்றை பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் அருணை சொல்ல வேண்டும், அல்லது சபை முதல்வர் சொல்ல வேண்டும். விமல் ரட்நாயக்க அதிகமாக பேசுகிறார் பாராளுமன்றத்தில், நல்ல பேச்சுகள் பேசுகிறார், இனவாதம் இல்லையெல்லாம் பேசுகிறார், சொல்ல வேண்டும். அவர் சொல்வதை எதிரொலிக்குமாக
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்ல வேண்டும் என்று கேட்டிருப்பேன். ஆனால் இல்லை. ஆனால் அது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஆகவே அந்த கூட்டுகள் இருக்கின்றன தவிர, தேர்தல் கால பிரச்சாரங்கள் இருக்கின்றன தவிர அவை நடைமுறையாக்க வேண்டும். அதற்கான அடுத்த கட்டத்துக்கு என்னவென்றால் அரசாங்க கொள்கை நிலைப்பாடுகளிலே இவை அறிவிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது கொள்கை நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் பேசிய பொழுது இந்த ஈழத்தமிழர்கள் மலையத்தமிழர் தொடர்பாக காத்திரமான சொன்ன இந்த விஷயங்களாக உள்ளிட்ட கருத்துக்களை கூறவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமாக உண்மை. நல்லது. ரவியண்ணா தொடரும். 2 கேள்விகள் சத்தியபாலன் சொன்னதிலிருந்தும் நீங்கள் தந்த பதிலிலிருந்து, முதலாவது சர்வதேச நாணய நிதியம், ஆசிய டெவலப்மெண்ட் பேங்க் இவைகள் எல்லாம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுதே நடத்திய பேச்சுவார்த்தைகளில் இராணுவத்திற்காக ஒதுக்கப்படும் செலவு, அதே சமயத்தில் மகாபலி போன்ற திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் குறைக்கப்பட வேண்டும் என்றும் அவைகள் குறைக்கப்படுவது மிகவும் அத்தியாவசியம் என்றும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. மஹிந்த ராஜபக்சவும் ரணிலுடைய பேச்சுவார்த்தைகளை ஒட்டித்தான் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு ஒன்றின் ஒன்றும் மாற்றாக செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திரும்பவும் பாதுகாப்பு பணிகளும் மகாவலி போன்றவைக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளும் அதே அளவில் இருக்கின்றன. இதை இந்த கடன் தரும் நிதியங்கள் எப்படி பார்க்கும்? அதே சமயத்தில் இந்த பட்ஜெட்டை ஆதரிப்பதா இல்லையா என்று கூட்டப்பட்ட கூட்டத்தில் தமிழரசு கட்சியினர் இதனை எதிர்க்காமல் தாங்கள் ஆதரிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த மாதிரி செய்திகள் இருக்கின்றன. இதை நீங்கள் எப்படி பார்க்க? அதே சமயத்தில் கிட்டடியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாதை திறக்கப்பட்டு வெளியிடப்பட்ட, மக்களுக்கு திறந்து விடப்பட்ட பொழுது, காணிகளை விடுவிக்காமல் பாதையை விடுவிட்ட பொழுது பலர் இவைகள் எல்லாம் விடுவிப்பது இந்த நிதியங்களின் கட்டுப்பாட்டினால் நிதி இல்லை என்ற காரணத்தில்தான் இவைகள் விடுவிக்கப்படுகின்றன என்றும் சொன்னார். அவைகள் என்ன, எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு? சத்யா, நண்பர் ரவி கேள்வி கேட்கிறார், அதுக்குள்ளே பதிலும் சொல்லிவிடுகிறார். பதில் பாடம் இருக்கிறது. என்னவென்றால் இப்ப இல்லை, இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க ஒரு தேவதூதனை போல, மாநிலிருந்து இறங்கி வந்த இறைவனை போல, இறைவனின் தூதனை போல, கௌதமுத்தரை போல தோற்றப்பாட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றார். நெருங்கிய நண்பர் அவர். பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுது நானும் அவரும் அருகில் தான் அமர்ந்திருந்தோம். ஆகவே அப்படியே உண்மையிலேயே இருப்பாரே ஆனால் என்னை விட மகிழ்ச்சி அடையும் ஒருவர் இருக்க மாட்டார், தமிழ் தரப்பிலே இருக்க மாட்டார் நினைக்கிறேன். எனக்கு அரசியல் ரீதியான பதவி அல்லது வேறிய நோக்கங்கள் எனக்கு பெரிதாக கிடையாது, உங்களுக்கு தெரியும். அப்படி அல்ல. நாங்கள் பிரதிபடுத்தும், நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடுவில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்குமானால் அதை நாங்கள் எதங்கரை கூப்பி வரவேற்போம். பாராளுமன்றம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் மீண்டும் ஒருமுறை மக்கள் ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நிலையிலே தள்ளப்படக்கூடாது என்பதுதான் அவதானமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கூடிய, அது பட்ஜெட் வரவு செலவு திட்டம் அல்ல, கணக்கு அறிக்கை. ஒரு இடைக்கால பட்ஜெட்னு சொல்லலாம். ஆனால் கணக்கு அறிக்கை, அதற்கு வாக்கெடுப்பு நிகழ்த்தப்படவில்லை. வாக்கெடுப்பு வேண்டும் என்றால் யாரும் கோரியிருக்கலாம். இலங்கை தமிழரசு கட்சியோ, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ, ஏனைய ஐக்கிய மக்கள் சக்தியோ கோரியிருக்கலாம். கோரி அதுக்கு எதிராக வாக்களித்திருக்கலாம். எதிராக வாக்களித்த தோற்கடிக்கப்பட முடியாது. 159 என்ற அபரிதமான பெரும்பான்மை அவர்கள் இருக்கும் பொழுது தோற்கடிக்கப்பட முடியாது. ஆனாலும் கூட வாக்கெடுப்பு கோரப்படவில்லையே. கோரப்படவில்லையே. ஒரு இப்ப நீங்கள் சொல்கிறீர்கள் பாதுகாப்பு செலவினம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். மகாவலிக்கான தொல்பொருள்
மனவிலங்கு. திணைக்களத்துக்கான ம். ஒதுக்கீடு அதிகமாக இருக்கிறது சொல்கிறீர்கள். நான் இன்னும் அந்த கணக்கறிக்கை இந்த இலாக்கா ரீதியாக பார்க்கவில்லை. நான் இன்னும் ம். நான் பாராளுமன்ற இல்லாவிட்டால் இருந்தாலும் கூட நான் மிகவும் வேலைப்பழுவில் இருக்கிறேன். ம். பார்க்கவில்லை. ஆனா அப்படி இருந்தால் அப்படி இருக்குமானால் இலங்கை தமிழரசு கட்சி அல்லது இணை தமிழ் தரப்புகள் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி கூட வாக்கெடுப்பை கோரி தங்கள் அடையாள எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டும். தெரிவிக்கவில்லை அவர்கள். ம். ஒருவேளை இல்லை இப்படித்தானே வந்தார்கள், கொஞ்சம் விட்டு பிடிப்போமே என்று கூட நினைத்திருக்கலாம். அது தவறில்லை, தவறில்லை. ஆனால் அடுத்த மார்ச் மாதத்தில் தான் வரவு செலவு திட்டம் வரப்போகிறது. ஒன்றை பாருங்கள், சர்வதேச நாணய நிதி IMF அவர்களை பொறுத்தவரையிலே பேச்சுவார்த்தை உடனடியாகவே தேர்தல் முடிந்த உடனேயே அவர் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டார்கள். நடந்த அரசாங்கம் அதை அழகாக சொல்லிக் கொண்டிருந்தது. நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றிகரமாக நாங்கள் எடுக்கப்பாடு வந்து விட்டோம் என்று சொன்னார்கள். அது அப்படியே அல்ல. what happened immediately after the election was staff level discussion. staff level அதிகாரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல் நிகழ்ந்தது. அது முடிவல்ல. அதை அடுத்து அதில் ஏற்பட்ட நிலைப்பாடுகளை எடுத்து சென்று அவர் தலைமையகத்துக்கு சென்று அமெரிக்காவுக்கு சென்று அவர்கள் எக்ஸிகியூட்டிவ் லெவல் முடிவு எடுப்பார்கள். நிர்வாக முடிவு எடுக்க வேண்டும். எடுத்தால் தான் அது உறுதிப்படுத்தப்படும். இப்பொழுது கூட அவர்கள் அந்த அடுத்த தவணை தொகையை 25ஆம் இடத்தில் மார்ச் மாதம் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையை அறிந்து கொண்டு முன்வைக்கப்படும் யோசனைகளை பார்த்துக் கொண்டு சொன்னது போல அதில் செய்யக்கூடிய ஒதுக்கீடுகளை பார்த்து அரசு செலவுகளை விளைவு எப்படி வரவு எப்படி என்று பார்த்து கணித்துத்தான் அவர்கள் தரப்போகிறார்கள். அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான நிபந்தனைகளை அவர் வைத்திருக்கிறார்கள். ஆகிய நிபந்தனைகளை மீறப்படுமானால் சில வேளைகளிலே அடுத்த தவணை பணம் தரப்படாமல் கூட இருக்கலாம், தரப்படாமல் போய்விடலாம். ஆகவே கவனமாக இருக்கிறது. ஏனென்றால் எதிரணியிலிருந்து தெருவிலிருந்து போராடுவது என்பது கஷ்டமான காரியம் தான் எனக்கு தெரியும். ஆனாலும் கூட நிர்வாகம் செய்வதை விட அது சுலபமான காரியம்தான். அதை இன்று நடைமுறை ரீதியாக எங்களது தோழர்கள் காண்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் அரசு நிதி விரயத்தை பொறுத்தவரையில் விரயம், செலவு, பயன்பாடு, வரவு, இருப்பு பொறுத்தவரையிலே இப்பொழுது இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடியாக ஒரு திக்குமுக்காடு நிலைக்கு வந்திருப்பதாக பார்க்கிறேன். அதன் காரணம் தான் இன்றைய சமயத்தில் அறிவிக்கப்பட்ட எரிபொருள் விலை நிர்ணயங்கள். அவர்கள் இருக்கும் பொழுது உதாரணமாக இந்த பெட்ரோல் இலங்கைக்கு வரும் பொழுது துறைமுகத்திலே அதன் தொகை ஏறக்குறைய 41 ரூபாய் 42 ரூபாய் கூட சொன்னார்கள். வெளியிலே விற்கப்படும் பொழுது 150 ரூபாய் அதிகமாக விற்கப்படுகிறது. அந்த தொகை பணம் அது வந்து வரி தொகை எங்கே போகிறது? சம்பந்தப்பட்ட அமைச்சரின் பைக்குள்ளே போகிறது கூட சொன்னார்கள். நீ வரியை அமைச்சர் பிடிக்க முடியாது. ஒருவேளை அந்த எண்ணெய் வாங்கும் இடத்திலே பர்ச்சேசிங் ஆர்டர் செய்யும் இடத்திலே எல்லாம் ஊழல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த வரி என்பது திரைச்சேரிக்கு தான் போகும். அப்புறம் திரைச்சேரி படத்தை பயன்படுத்துவதிலே ஊழல்கள் செய்கிறார்கள் தெரியும். அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லாமல் அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் வரியை கூட ஒரு ஊழல் மாதிரி சொல்லி காட்டித்தான் அவர்கள் மக்களை மயக்கி வந்தார்கள். நாங்கள் வந்தவுடன் ஒரு பேனை ஸ்ட்ரோக் ஆஃப் பென் பேனையின் கையெழுத்து மூலமாக அதை நிறுத்தி விடுவேன் என்று கூட சொன்னார்கள். ஆனால் பேனையோ பென்சிலோ கிடைக்கவில்லை, தெரியவில்லை. அவர்கள் இன்னும் அதை மாற்றவில்லை. விலையை கூட்டித்தான் இருக்கிறார்கள். சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற மண்ணெண்ணெய், எனக்கு மண்ணெண்ணெய் பாவனை அங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்குது எனக்கு தெரியவில்லை. அங்கே நிறைய இருக்கிறது. ஏழை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். மலையகத்திலே எல்லாம் குளிர்காலத்திலே குளிர் பகுதியிலே விறகு எரிப்பதற்கு மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. கடலுக்கு செல்ல மீனவர்கள் மண்ணெண்ணெய் பயன்படுத்துகிறார்கள் அவர்களது படகுகளை ஓட்டுவதற்காக. ஆகவே தேவைப்படும் அதை விலை கொண்டு விட்டார்கள். ஏதோ ஒரு பெட்ரோல் இதிலே ஒரு 2 ரூபாய் குறைத்து விட்டு அதிலே இன்னொரு பகுதியிலே டீசல் என்னமோ 3 ரூபாய் கூட்டிய குறைச்ச செய்து விட்டார்கள். கடைசியில் விலை கூட்டப்பட்டுதான் உடைக்கப்படவில்லை. ஆக மக்கள் மத்தியிலே ஏமாற்றம், சிங்கள மக்கள் மத்தியில் அபரிதமான ஏமாற்றம் தெரிகிறது. பார்ப்போம். இப்போது இதை தவிர இந்த அரிசி பிரச்சனை மற்றும் தேங்காய் பிரச்சனைகள், கேஸ் பிரச்சனை என்று எல்லாம் மீளவும் ஆரம்பிப்பது போல தெரிகிறது. அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான இந்த அரசு இவற்றையெல்லாம்
சமாளித்து கொண்டு செல்லும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா, அல்லது இன்னும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் 3 வருடங்களுக்கு முன்னர் நடந்தது போல ஒரு அறகலைய போராட்டங்களை மக்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? மக்களுக்கு துன்பமாகாத முறையிலே செல்ல வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். கட்சி பேதங்கள் அப்பாற்பட்ட முறையிலே நாடு நன்றாக நலமாக இருக்க வேண்டும், மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மையான தலைவனின் எண்ணப்பட இருக்க வேண்டும், அழகா இருக்க வேண்டும். அது என்னிடம் இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நிலைமையிலே பார்க்கும் பொழுது தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சார காலகட்டத்திலே அதிகமாக அவர் கவனம் செலுத்திய துறை ஒரு என்னவென்றால் அரசியல்வாதிகளின் ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், அரசு வளங்களை அவர்கள் பயன்படுத்த என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். அது மக்கள் மத்தியிலே கவர்ச்சிகரமாக ஏற்பட்டது. சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டு, தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு விட்டதை பாருங்கள். தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. 225 பேர் கொண்ட பாராளுமன்றத்திலேயே தங்களை தவிர எல்லோரும் ஊழல்வாதிகள் என்று சொன்னார்கள் அவர்கள். அது அப்பட்டவன் பிழை. உரையாடி கொண்டிருக்கும் நான் ஒரு ஊழல்வாதி அல்ல, நான் திருடன் அல்ல, கொள்ளைக்காரன் அல்ல, ஏமாட்டுக்காரன் அல்ல, பொய் சொல்ல தெரியாது, திருட தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, வரலாறு கிடையாது, பாராளுமன்ற கட்சி மரியாதை கிடையாது, நான் ஒரு முறையுமே கொள்கை மரியாதை கிடையாது. நான் எனக்கு வாக்களித்த மக்களுக்காக நிமிர்ந்து நின்றிருக்கிறேன். எப்பொழுதுமே தலைவர்களுக்கு விலை போனதே கிடையாது, சோரம் போனது கிடையாது. ஆனால் அப்படியே எல்லோரையும் சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் அப்படி சொல்லும் பொழுது மக்களும் அப்பதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதான் துரதிருஷ்டம். அது ஒரு புறம் இருக்க அதில் கவனம் செலுத்தியவர்கள் உண்மையிலே அறகலை நீங்க சொன்னீங்க, அறகலை நீங்க பேசினீர்கள், சத்தியா பேச இருந்தது. அறகலை அந்த அறவழி போராட்டம் என்று சொல்லுவோமே, கிளர்ச்சி போராட்டம் என்று சொல்லுவோமே. அறகலை தமிழ் சிங்கள வார்த்தை அல்லவா? தமிழிலே கிளர்ச்சி என்று சொல்லலாம், அறவழி போராட்டம் என்று சொல்லலாம். அறவழி போராட்டம் வந்து இருந்தது. அந்த போராட்டத்திலே பிரதான கோஷம் என்னவென்றால் 225 பேர் திருடர்கள், 225 சொன்னார்கள். 225 சொல்லும் பொழுது பாராளுமன்றத்து 10 தொகை அப்படி சொல்லப்படும் பொழுது அங்கே அப்பொழுது பாராளுமன்றத்தில் இருந்த அனரகுமார, ஹரணி, வித்தியார்த்தம் இருந்தார்கள். அவரை சேர்த்தா சொன்னார்கள் அவர்கள். இல்லாவிட்டா 22 பேர் சொல்லியிருக்கணும், 22 சொல்லியிருக்க வேண்டும். 22 சொல்லவில்லையே, 25 சொன்னார்கள். ஆனால் லாவகமாக, கெட்டிக்காரத்தனமாக, நுணுக்கமாக அந்த கோஷத்தை சுவீகரித்து அங்கீகரித்து தன் வசப்படுத்திக் கொண்டு அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று தங்களை தவிர எல்லோரும் திருடர்கள் என்ற பிரச்சாரத்தை சிறப்பான முறையிலே தேசிய மக்கள் செய்துவிட்டது. எனக்கு தெரிய கேப்பீர்களான சொல்வேன், 225 பேர் கூட பாராளுமன்றத்தில் ஒரு 50 பேர் இருப்பார்கள். திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், ஏமாற்று பேர்கள், கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் கூட இருந்தார், தீர்ப்பு வழங்கப்பட்டவர் இருந்தார். அதிகார துஷ்பிரயோகம் செய்தவர்கள், அரசு வளங்களை பல பயன்படுத்துவர்கள். ஏனைய எனக்கு 100-150 பேர் அப்படியானவர்கள் அல்ல. அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக தகவல் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் அதுக்காக மக்களின் எண்ணப்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடிய தகமை கொண்டவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, முழுக்க முழுக்க நேர்மையாளர்களாக, அர்ப்பணிப்பாளர்களாக, துணிச்சல் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, துருநோக்குள்ளவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் திருடர்கள் அல்ல, எனக்கு தெரியும். ஆனால் எல்லோரும் திருடர்கள் சொல்லித்தான் இவர்கள் இங்கு வந்தார்கள். அது ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த இன்று தாங்கள் எழுப்பிய கோஷங்கள் என்ற சிறைக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்று பார்த்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் தேவையில்லை, வீடு தேவையில்லை, வசிப்பிடம் தேவையில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் தருவதில்லை. இலவச வரி சலுகை வாகனம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகை வழங்கப்படும் 5 வருடங்களுக்கு ஒரு முறை. அதை கொண்டு வந்து சொந்த பயன்படுத்த தங்கள் கடமைகளுக்காக எம்பி என்ற முறையிலே நாங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அந்த முறையை கூட 2015 வருடத்தில் முடிவுக்கு வந்து விட்டது. அது 10 வருடங்களாக தரப்படவில்லை. அது எம்பிக்களுக்கு வீடு கிடையாது. நான் எனது வீட்டில் தான் இருக்கிறேன். நான் அமைச்சராக இருந்த காலத்தில் கூட இந்த வீட்டில் தான் இருந்தேன். அமைச்சர்களுக்கு இது என்டைட்டில் போற ஆபீஷியல் பெங்களோ, நான் அதையும் பெறவில்லை. நான் மக்களை பொறுத்தவர்கள் என்று நீங்கள் கட்சி மாறாமல் இருந்தீர்கள், அரசு வளங்களை அப்படிதான் பயன்படுத்தாமல் இருந்தீர்கள், திருடவில்லை, லஞ்சம் வாங்கவில்லை, ஏமாற்றவில்லை, கொள்கை மாறவில்லை, துணிச்சல் நேர்மையோடு மக்களுக்கு போராடுகிறீர்கள் என்பதெல்லாம் மக்களுக்கு மறந்து போய்விட்டது. அதுதான் காரணம். அந்த அலையில் அலுவலு போய்விட்டார்கள். அது உண்மை. ஆகவே நஷ்டம் எனக்கல்ல, மக்களுக்கு தான் நினைக்கிறேன். அது வேறு விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் சொல்வது என்றால், இத்தகைய கோஷங்களை எழுப்பி வந்த தேசிய மக்கள் சக்தி பொருளாதார ரீதியாக நாட்டை மீட்டெடுப்பது எப்படி என்பதிலே போதிய அளவு அக்கறை செலுத்த முடிவிட்டார்கள் தெரிகிறது. ஒரே உதாரணம், ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் இஸ், இன்றைய மத்திய வங்கியின் ஆளுநராக இருக்கின்றார்
ரணில் விக்ரமசிங்க காலத்திலே இருந்து கோட்டாபய ராஜபக்ச காலகட்டத்திலே நியமிக்கப்பட்ட ஆஸ்திரேலியாவின் அஹ், அஹ், ஆஸ்திரேலியாவை வசித்து வந்த அஹ், நந்தலால் தான் இருக்கிறார் இன்னும். ம். அந்த அந்த மத்திய வங்கி ஆளுநர் மத்திய வங்கி தான் இலங்கை பொருளாதாரத்தின் பிரதானமான ஒரு ஒரு அங்கம். உங்களுக்கு தெரியும், பிரதானமான ஒரு கருப்பொருள். ம். கருப்பொருளை முன்னெடுக்கும் ஒரு நிறுவனம். அது இன்னொரு தலைவராக இருப்பவர் ஜேவிபி அல்லது என்பிபி ஆள் அல்ல, அவர் கொண்டு வரப்பட்டவர் அல்ல, பழைய அரசாங்கத்தின் அந்த ஆளுநர் இருக்கிறார். அவரும் கூட இந்த அரசாங்கம் வந்தவுடன் விலகி போக முடிவு செய்ததாகவும் அவரை தயவாக கேட்டுக்கொண்டு பதவியில் இருங்கள் என்று சொல்லி எடுத்துக் கொண்டதாகவும் கூட நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நாங்கள் அறிகிறோம். ம். ம். சரி ரவி அண்ணா, நாங்கள் அடுத்த கேள்விகளுக்கு செல்லலாம். ஒன்று, நீங்கள் எதிர்க்கட்சியிலிருந்து பணியாற்றியவர், ஆளுங்கட்சியிலிருந்து அரசாங்கத்திலும் கூட பணியாற்றினவர். ஆகவே கோஷங்களை சொல்லி பதவிக்கு வந்தாலும் அரசாங்கத்தை நடத்துகின்ற பொழுது ஒரு மந்திரிக்கும் அல்லது அந்த ஆளும் அரசாங்கத்திற்கும் எவ்வளவோ பிரச்சனைகள். அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நிலைமைகளை வேறு விதமாக பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அளவில் நான் பதில் சொல்கிற மாதிரி சொல்லுகிறேன். நாங்கள் ஓரளவு இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் சொல்லுகிற மாதிரி காலத்தை கொடுத்துத்தான் பார்க்க வேண்டும். அதே போல்தான் இனப்பிரச்சனை என்று சொல்லுகிற பொழுதும் இவர்களுக்கு காலம் கொடுக்க வேண்டும். நாங்கள் எடுத்தவுடன் கேட்பவர்களை பற்றி பேசுவதற்கு முடியாது, நாட்டின் பொருளாதார சீர்கேடு இருக்கின்றதை சொல்லுகிறார்கள். அதை பற்றி நாங்கள் வருவோம். ஆனால் முதல் கேள்வியாக, எங்களுடைய தமிழ் மக்கள் போல, வடகிழக்கு தமிழ் மக்கள் போல நீங்களும் சிறுபான்மை இனத்தில் முக்கியமாக மலைய மக்களுக்கு தேசிய இனம் என்ற அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்ற ஒரு தேசியவாதத்தை முன்வைத்து பலமாக ஆதரித்து பேசியவர். இந்த தேர்தலின் பின் பெருவாரியான கருத்தறிவிப்பாளர்கள் இந்த தேசியம் என்பது இறந்துவிட்டது, மக்கள் அந்த விதமான சிந்தனையில் இருந்து மாறி ஒரு நாடு அல்லது இந்த இனப்பிரச்சனை இல்லாத ஒரு நாடாக இலங்கை மாற வேண்டும் என்றபடியால்தான் இவர்களை வாக்களித்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதே சமயம் ஒரு நேர் கேட்ட கேள்வியையும் உங்களிடம் கேட்டு வருகிறேன். முகநூல் பக்கத்தினூடாக பதிவிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இதே சம்பந்தமான ஒரு கேள்விதான். அதாவது திரு மனோகணேசனிடம் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் எல்லா மக்களும் சமத்துவமாகவும் சுதந்திரமாகவும் அடக்குமுறைகளோ அல்லது அவமதிப்புகளோ அல்லது இரண்டாந்தர பிரஜைகள் ஒன்றோ இல்லாது அல்லது ஒரு இன மக்கள் இன்னொரு இன மக்களுக்கு பயந்து வாழ தேவையில்லாத நிலைமையை கொண்டு வர முடியுமா? அனுரா அதற்காக சளைக்காமல் முனைவாரா? இந்த மாற்றம் எவ்வளவு காலத்தில் சாத்தியமாகும் என்றும் கேட்டிருக்கிறார். இதை இரண்டு கேள்விகளும் கிட்டத்தட்ட சமமானவை என்று நம்புகிறேன். இப்ப சத்யா உங்களது மூலமாக உங்களது நேர் நண்பர் ஒரு மூலமாக கேட்ட கேள்வியும் சரி, நம்ம ரவியின் கேள்வியும் சரி, ஏற்குறைய ஒட்டி போகின்றன. இது பதில்தான். சம உரிமை என்பது வேறு, உரிமைகளை சமத்துவம் என்பது வேறு. ஈக்குவல் ரைட்ஸ் இஸ் ஒன், ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் இஸ் another one. அதை அரசியல் விஞ்ஞானம் படித்தவர்கள் விளங்கும். எனக்கு விளங்குறது, எல்லாரும் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு விளங்க வேண்டும் இல்லாவிட்டால். சம உரிமை என்று சொல்லும் பொழுது ஒரு நாட்டிலே ஒரே மொழி பேசும், ஒரே மதத்தை பெரும்பாலும் கடைபிடிக்கும், ஒரே இனத்தை சார்ந்த மக்கள் வாழும் பொழுது அந்த சம உரிமை என்பது வேலை செய்யும், பிரச்சனை இல்லை. இன மத பேதங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை. பல்வேறு இனங்கள் மதங்கள் இருந்தால் தானே இது பிரச்சனை வரும், இல்லை. ஆக எல்லோருக்கும் சம உரிமை கொடுத்து விடலாம். ஆனால் பல இனங்கள் வாழும், பல மதங்கள் கடைபிடிக்கப்படும், பல மொழிகள் பேசப்படும் நாடு என்று சொல்லும் பொழுது அதற்குள்ளே சம உரிமை என்பதை விட உரிமைகள் சமத்துவம், அதாவது எல்லா இடத்துக்கும் இருக்கிற உரிமைகள் ஒன்று சமத்துவமா இருக்க வேண்டும். That is what you call equality of rights, not equal rights இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அரசு விஞ்ஞானம் கற்றுக் கொடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று.
அடுத்து இதை அப்படியே வைத்து விட்டு இன்னொரு விஷயத்துக்கு போவோம். நீங்கள் அனுரகுமார பற்றி நீங்களும் பேசினீர்கள், நானும் பேசினேன், என் நண்பர் என்று சொன்னேன், பக்கத்திலே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் என்று சொன்னேன். நீங்களும் சொன்னீர்கள், மக்கள் நிறைய சிலாகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் சொன்னோம், வானத்தில் இறங்கி வந்த தேவதூதரை போல இருக்கிறார், கௌதம புத்திர அவதாரத்தை போல இருக்கிறார் சொல்லுவேன். இல்லை, இருக்கிறார்கள், அப்படியே வைத்துக்கொள்வோமே. அவருடைய சிம்பிளிசிட்டி பெரிதாக பேசப்படுகிறது. வாகனத்தின் கதவை தானே திறந்து இறங்கி வருகிறார். எந்த விதமான ஒரு பந்தாவும் காட்டுவதில்லை, எல்லோரிடமும் சகஜமாக பழகுகிறார். சாதாரண உடைகளையே உடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு ஜனாதிபதிக்குரிய இந்த பிரத்யேக உடைகளோ அல்லது இந்த சால்வைகளோ அதுகளோ ஒன்றும் போடாமல் இருக்கிறார் என்றெல்லாம் ரொம்ப பேசுகிறார்கள். சொல்லுங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம், பாராட்டுகிறேன். நானும் இப்படித்தானே இருக்கிறேன். ஆனால் நான் ஜனாதிபதி அல்லவே, அவ்வளவுதானே. நானும் சிம்பிள் மேன். நானும் வாகனத்தை கதவை திறப்பதற்கு எனது காவலர்களை பயன்படுத்தியதில்லை, அல்லது நான் எனது தனிப்பட்ட நானும் மனைவியும் தனிப்பட்ட காரணங்களுக்காக சந்தைக்கு செல்லும் பொழுது, அங்காடிக்கு செல்லும் பொழுது அதிகாரிகளை காவலர்களை அழைத்து செல்வதில்லை. நான் வாகனத்தை ஓட்டி செல்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் நான் ஜனாதிபதி அல்லவே, நான் பிரதமர் அல்லவே. நாங்கள் செய்யும் காரியங்கள் வெளியே தெரியாது, அவ்வளவுதான். அதே போல் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருப்பது நல்ல விஷயம். ஆனால் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இப்ப காஸ்மெட்டிக் விஷயம் தானே, நல்ல விஷயம் தான். காஸ்மெட்டிக் மேலோட இது அல்ல முக்கியம். இதை விட முக்கியம் என்பது அது உள்ளகமாக கொள்கை ரீதியாக இந்த நாட்டை ஒரே நாடாக வைத்திருக்க வேண்டும் என்றால், நாட்டை வாழக்கூடிய மக்கள் மத்தியில் உரிமை சமத்துவம் தரப்பட வேண்டும், பன்முகத்தன்மை டைவர்சிட்டி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த நாடு அப்படியே நாடு எல்லாம் வேண்டும். நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலமைப்பிலே பௌத்த மதம் அரச மதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொழி உரிமை எப்படி இருக்கிறது பாருங்கள். நான் மொழி விஷயம் சம்பந்தமாக நான் கடந்த அரசா ஒரே மருத்துவ அமைச்சராக இருந்தேன். 4 வருடம் தான் இருந்தேன். அதிலே மொழி விஷயமும் எனது ஒரு ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் ஒரு விஷயமாக இருந்தது. எனக்கு நன்றாக தெரியும், இவரை விட நன்றாக தெரியும், மனப்பாடமாக இருக்கிறது எனக்கு. இலங்கை அரசியலமைப்பிலே 18வது விதியிலே 1வது பகுதி பிரிவு சொல்கிறது, சிங்களம் இலங்கையின் ஆட்சி மொழி. 18(2) சொல்கிறது, 18(2) சொல்கிறது, தமிழும் இலங்கையின் ஆட்சி மொழி. அப்படி இல்லாமல் ஒரே அடியாக சிங்களமும் தமிழும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும். அப்படி சொல்லப்படவில்லை. தமிழும் ஆட்சி மொழி சொன்னாலும் கூட சிங்களத்துக்கு பிறகு சொல்லப்படுகிறது. ஆக தமிழ் மொழியை பேசுபவர்கள் நாடு எந்த பகுதியில் போனாலும் கூட தாய்மொழியிலே எழுத்து மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் அரசு அலுவலகங்களிலிருந்து பதில்களை பெறுவதற்கான உரிமை அரசியல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலிருந்து வடக்கில் கிழக்கிலிருந்தோ நுரலியாவில் இருந்தோ தமிழர்கள் காலி மாத்திரை போவார்கள். ஆனால் அவருடைய காலியிலே மாத்திரையிலே அம்பாந்தோட்டையிலே சிங்கள அதிகாரிகள் இருக்கும் மத்தியில் சென்று தாய்மொழியிலே பதில்களை பெறுவதற்கும், பதில்கள் என்றால் எழுத்து மூலமாகவும் வாய்மொழி மூலமாக பெற உரிமை இருக்க வேண்டும். இலங்கை அரசியல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே 18 விதி 18 25 வரை மொழி பவனை இருக்கிறது. அதே மாதிரி காலி மாத்திரை அம்பாந்தோட்டைய சிங்கள ஒருவர் வடக்குக்கு சென்று யாழ்ப்பாணத்துக்கு சென்று அரசு அலுவலகத்துக்கு சென்று தமிழ் தாய்மொழி சிங்கள மொழியிலே பதிலை வாய்மொழி மூலமாகவும் எழுத்து மூலம் பெறுவதற்கு உரிமை இருக்கிறது. இதெல்லாம் காகித உரிமைகள் மட்டும்தான், நடைமுறையில் இல்லை. முயற்சி செய்து பார்த்தேன், படாத பாடுபட்டேன். எனக்கு கிடைத்த குறைந்த வளங்களை கொண்டு வெளிநாட்டு வளங்கள் எல்லாம் பெற்று மிகவும் முயன்றேன். இல்லை, காரணம் இலங்கையின் அரசியல்வாதிகளை விட இன உணர்வு அப்பாற்பட்டு சென்ற இனவாத சிந்தனை அதிகார வர்க்கத்தின் மத்தியிலே ஊடுருவி போயிருக்கிறது. ஸ்ரீலங்கா racism is not skin deep like South Africa, but it is soul deep. அது உண்மை. நான் அனுபவம் கண்டிருக்கிறேன், எனக்கு தெரியும். அது நான் பார்த்து எனக்கு தெரியும். என்னை விட தெரிந்தவர் யாரும் இல்லை, எனக்கு தெரியும் அது. ஆகவே அவ்வளவு சுலபமாக சொல்வதை போல அனுரகுமாராவால் சமூக கொண்டு வர முடியாது. சொல்லுவார்கள், மொழியை எல்லாரும் மொழி பேச வேண்டும், தமிழ் மக்களுக்கு சமூக என்றால் என்ன? இலங்கை எங்கள் நாடுகள் எங்கே போனாலும் கூட எங்களது மொழி பேசப்பட வேண்டும், அதுக்கு பதில் கிடைக்க வேண்டும். அதான் சமூக உரிமை. உரிமைகள் சமத்துவம் என்னவென்றால், தமிழர்களுக்கு என்று ஒரு மாநிலம் இருக்குமானால் அதற்குள் தமிழ் மொழியில் பதில்கள் தமிழ் மொழியிலே மொழிப்பாவனை பிரதானமாக இருக்கும், சிங்களம் பான சிங்கள பிரதானமாக இருக்கும், பொதுவாக ஆங்கிலத்தை பேசிக் கொள்வோம். That is what I call உரிமைகளின் சமத்துவம், equality of rights. கடைசியாக கூட சொல்கிறேன், அனுரகுமாரை பற்றி பேசணும் தான் நாங்கள் இப்பொழுது.
தேவதூதர் கௌதமபுத்தர் ஒரு அவதாரம்னு சொன்னோம். அப்புறம் அவர் நீங்களும் மேலேயா புகழ்ந்தீர்கள் சிம்பிளிசிட்டி எல்லாம் சொல்லியிருக்கீர்கள். நல்ல விஷயம், வரல விரும்புகிறார்கள். ஆனால் அப்படி சரித்திரத்தை ஒரு இடையே பாருங்கள். இந்தியாவின் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலே இந்தியாவிலே இந்து முஸ்லீம் கலவரம் நிகழ்ந்து கொண்ட காலகட்டத்திலே முகமது அலி ஜின்னா முஸ்லீம்களுக்காக தனி ஒரு நாடு தேவை, பாகிஸ்தான் தேவை என்று போராடிய பொழுது இந்தியாவை பிரிவினை தவிர்ப்பதற்காக அதுவரை இந்தியாவின் பிரதமராக கனவு கண்டு கொண்டிருந்த ஜவஹர்லால் நேருவை மகாத்மா காந்தி அழைத்துக் கொண்டு அன்றைய பம்பாயில் இருந்த முகமது அலி ஜின்னாவின் இல்லத்துக்கு சென்றாராம். சென்று Jinnah, we have a proposal. I somehow convinced Nehru. I'm bringing him here. He was to become the Prime Minister of India, free India. But we have decided to offer that post to you. உங்களுக்கு தர போகிறோம். நீங்கள் புதிய இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமராக மாறுங்க, இருங்கள், நல்ல விஷயம் செய்யுங்கள் என்று சொன்னாராம். அது மூலமாக பிரிவினை தவிர்ப்போம் என்று சொன்னாராம். அப்பொழுது முன்னாடி சொன்னாராம், கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி உள்ளே சென்று சமோசா எல்லாம் கொண்டு வந்து தந்தாராம், காஃபி எல்லாம் தந்தாராம். சமோசா சாப்பிடுங்க, காஃபி குடிங்கள் என்று சொன்னாராம். ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிற? இல்லை காந்தி, இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா இந்துக்களும் மகாத்மா காந்தியாகவும் ஜவஹர்லால் நேருவாக இருந்தால் நான் எனது தாயத்துக்கான கோஷத்தை கைவிடுகிறேன். அப்படி இல்லையே என்று சொன்னாராம். அதே போலத்தான் எல்லா சிங்கள இனவாதிகளும், எல்லா சிங்கள அதிகார வர்க்கமும், எல்லா சிங்கள அரசியல்வாதிகளும் அனுர்குமாராவாக இருந்தால் நாங்கள் சமூக வாங்கி கொண்டு சும்மா இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அது கவலையோட சொல்கிறேன். அதான் உண்மை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கோஷங்களிலே அலண்டு போக முடியாது, இந்த வேஷங்களிலும் நாங்கள் அலண்டு போக முடியாது. அவ்வளவுதான். அருமை 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 அருமை, முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்லுகின்ற உதாரணத்தையே இன்னொரு பக்கத்தில் பார்த்தால், 47ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைந்தது மதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு முஸ்லிம் நாடாக உருவாக்கியது. 48ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்தது. பின்னர் மதத்தை அடிப்படையாக்கி அது ஒரு பௌத்த நாடாக முன்வந்தது. ஆனால் ஜவஹர்லால் நேருவோ அதை இந்து நாடாக மாற்றாமல் எல்லா மக்களுக்கும் சமத்துவம் இருக்கின்ற நாடாக இந்தியாவை வளர்த்தபடியால் இந்தியா தற்சமயம் அமெரிக்காவுக்கு சவால் கொள்ள முடியக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் இலங்கையும் பாகிஸ்தான் இரண்டுமே திவாலாகி நிற்கின்றன தாங்கள் நடத்திய அரசியல். நீங்கள் சொன்னதை தொட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் மிக காத்திரமாக ஜேவிபியின் காரியதரிசி தில்வின் செல்வா 13ஆம் திருத்த சட்டத்தை நாங்கள் நீக்க வேண்டும், மாகாண சபை முறையை நாங்கள் நீக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் இதே கருத்தை சொல்லியிருந்தீர்கள், நீங்கள் இப்பொழுது சொன்ன கருத்தை. ஆனால் தில்வின் செல்வா பின்னால் தனது கருத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டார். ஆனால் ஜேவிபியோ என்பிபியில், அதாவது அருணகுமாரசாமியின் அரசாங்கத்தில் மிக முக்கியமான பங்கு. தில்வின் செல்வா ஒரு அரசமைப்பு பதவிகள் ஒன்றும் இல்லாமல் ஜேவிபியின் காரியதர்சியாக இருந்தே பல அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். காலப்போக்கில் யாருடைய சிந்தனைகள் இனப்பிரச்சனை என்ற முறையில் மேலோங்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தெரியாது, பொறுத்து பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை என்பது பெரும்பாலும் இந்த கம்யூனிச மார்க்சிச நாடுகளில் இருக்கிறது. சீனாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, வியட்நாமை எடுத்துக்கொண்டாலும் சரி, கியூபாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கே ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்களை விட அந்த நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பொதுச் செயலாளர் தான் அதிக அதிகாரம் கொண்டவராக இருப்பார். இப்ப சீனாவை பொறுத்தவரையிலே அந்த ஜனாதிபதியும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒருவர் தான் நினைக்கிறேன், ஒரே தான் பதவி இருப்பதை நினைக்கிறேன். அப்படி வைத்தால் பரவாயில்லை. எப்படியும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் தான் அரசு கொள்கையை தீர்மானிக்கிறார்கள். அங்கே கத்திய குழுவில் பேசிவிட்டு தான் இங்கே வருகிறார்கள். ஆகவே ஜேவிபி என்பது பிரதானமான ஒரு கட்சி. என்பிபி வித்தியாசம் இல்லை என்று சொல்கிறார்கள். வித்தியாசம் இருக்கிறது. என்பிபி கூட்டணி, ஜேவிபி தனி கட்சி. அதுக்கு பெரிய கட்சி ஜேவிபி தான். அது மட்டுமல்ல, இந்த 13ஆம் திருத்தம் மாகாண சபை என்பதை
பற்றி டில்பன் செல்வா கருத்து சொல்லிய பொழுது நான் உட்பட பல தமிழ் அரசியல் தலைவர்கள் அதை கடுமையாக விமர்சித்தோம். அது நடந்த விஷயம் நல்ல விஷயம். நாங்கள் தமிழர்கள் நாங்கள் உஷாராக இருக்கிறோம், வெளுத்திருக்கிறோம், தூங்கவில்லை என்பதை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அது உண்மை. காரணம் இந்த நாங்கள் ஒரு எரியும் 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 கொல்லிக்கொட்டையாக கொல்லிக்கட்டையாக இருக்கிறோம். நாங்கள் அது தூர்ந்து போய்விடவில்லை, மறந்துவிடவில்லை. இந்த தேர்தலிலே முடிவுகள் எப்படி இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள். நாங்கள் கூறுகின்ற தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள். நாங்கள் கூறுகின்ற தேசியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஜேபி மாறுதட்டி சொல்லக்கூடிய நிலைமைக்கு வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணத்தின் தேர்தல் முடிவுகளும் வன்னி மாவட்ட முடிவுகளும் திருகோணமலை மண்பாறை முடிவுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி கூட தமிழ் அரசியல் தலைவர்கள் நாங்கள் உஷாராக எச்சரிக்கையாக இருக்கிறோம், விழித்திருக்கிறோம், தூங்கவில்லை என்று நாங்கள் காட்டியிருக்கிறோம். உடனடியாக எதிர்ப்பை வெளியிட்டோம். அது பிறகு உடனடியாக அதுக்கு மறுப்பு என்று வந்தது. அதில் கூட ஜேவிபி சிறு பிள்ளை போல நாடகமாட கூடாது. காரணம் 1989 வருடத்திலே 88 வருடத்திலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலமாக தான் மாகாண சபை இலங்கை அரசியலமைப்புக்குள் நுழைந்தது. அதை எதிர்த்து களமிறங்கள் தானே அவர்கள் செய்யப்பட்ட கிளர்ச்சி காரணமாக ஏற்கனவே 50,000-60,000 சிங்கள இளைஞர்கள் இருந்து போனார்கள். கிளர்ச்சியிலே, வன்முறை கிளர்ச்சியிலே. வடகிழக்கில் நடந்தால் பயங்கரவாதம் சொல்வார்கள், தென்னிலங்கை வன்முறை கிளர்ச்சி என்று சொல்வார்கள். தென்னிலங்கையிலே அவர்கள் இன்சர்ஜென்ஸ் சொல்வார்கள், வடகிழக்கிலே டெரரிசம் சொல்வார்கள். அதனால் வழக்கம். அங்கே நடந்தால் டெரரிசம், இங்கே நடந்தால் இன்சர்ஜென்சி சொல்வார்கள். அது வேறு விஷயம், அது பேரு பார்ப்போம். நடந்தார்கள். ஆகவே அவர்களது வரலாற்றிலே அப்படி இருக்கிறது அல்லவா? வரலாற்றிலே அப்படி இருக்கிறது சந்தேகம் வருகிறது. டில்பன் செல்வா அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால், அன்று அதில் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஏன் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது என்றால், ஒரு வரலாறு அப்படித்தான் இருக்கிறது ஐயா. இலங்கையில வாழக்கூடிய மலையக மக்களை, பெருந்தோட்ட மக்களை இந்திய ஏகாதிபத்தியின் முகவர்களாக காட்டி வகுப்பு நடத்தியவர்கள் தான் ஜேவிபி. 5 வகுப்புகளே ஒரு 2ஆம் வகுப்பாக தான் இந்த ஏகாதிபத்தியம். இந்தியாவை ஏகாதிபத்தியம் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, எனக்கு அது கவலை இல்லை. இன்றைய இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவை ஏகாதிபத்தியமாக மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறார். அதை பெருமடைவார் அவர் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. வல்லரசு ஒரு நாடு ஆகும் பொழுது நாட்டுக்கு ஏகாதிபத்திய குணாம்சங்கள் வரும். அமெரிக்காவை பாருங்கள், ரஷ்யாவை பாருங்கள், இங்கிலாந்தை பாருங்கள், பிரான்ஸை பாருங்கள், சீனாவை பாருங்கள். ஆக அடுத்து வரிசையில் இருப்பது இந்தியா தான் வரும். அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்தியாவுக்காக பேசவில்லை நான். அது எனக்கு இந்தியாவை பேச வேண்டிய காப்பாற்ற வேண்டிய இந்தியா இல்லை. இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஆனால் இனி ஏகாதிபதி முகவர்களாக உழைக்கும் வர்க்கத்தை காட்டிய தொழிலாளர் கட்சி தான் இது. ஆக எங்களுக்கு சந்தேகம் வரும் அல்லவா? வரலாறு இரண்ட வரலாறு அல்லவா, கருத்த வரலாறு அல்லவா? அப்ப சந்தேகம் வந்து தமிழ் தலைவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஜெயிப்பு கோவித்துக் கொள்ளக்கூடாது. ஆம், எங்கள் வரலாறு இரண்டு தான் இருந்தது. இன்று அந்த வரலாற்றை நாங்கள் மாற்றிக்கொண்டு விட்டோம், நாங்கள் மாறிவிட்டோம், திருந்தி விட்டோம், கைவிட்டு விட்டோம் சொல்ல வேண்டும். ஆனால் டில்பன் சொல்கிறார், இல்லை இல்லை, ஜேபி தான் என்பிபி, ஜேபி மாறவில்லை. அப்படி ஜேபி இருக்கிறது, ஜேபி முக்கியமான கட்சியை சொல்கிறார். சொல்லும் பொழுது சந்தேகம் வலுக்கும். ஆகவே என்ன நான் சொன்னது போல, எனது கருத்து தெரிவிக்கப்பட்ட பொழுது சொன்னது போல தொடர்ந்து சொல்கிறேன். நான் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே வன்னியிலே தமிழ் மக்கள் அபரிதமாக ஜேவிபிக்கு வாக்களித்து விட்ட காரணத்தினாலே தமிழ் தேசியம் என்று மறைத்து விட்டது. நாங்கள் சொல்கிற ஜேபி தேசியம் என்பதுதான் எழுதிவிட்டது. மக்கள் மாகாண சபைக்கு எதிராக, அதிகார பகுதிக்கு எதிராக தமிழ் மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கிவிட்டார்கள் என்று ஜேபியர்கள் நினைக்கிறார்கள் தெரியவில்லை. அவர்கள் அரசியல் குழுவில் பேசுகிறார்கள் தெரியவில்லை. அது நான் அங்கே இல்லை தான் தெரியாது எனக்கு. அது திருகோணமலையின் ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் பெயர் உடனடியாக நினைவு வரவில்லை. அருண் ஹேமச்சந்திரா, தம்பி முத்துவா, அருண் ஹேமச்சந்திரா உடனடியாக சொன்னார், 13ஆம் திருத்தத்தையோ மாகாண சபைகளையோ மீளப் பெறுவதற்கு மக்கள் அதிகாரம் தரவில்லை
என்று அவர் ஆணித்தரமாக ஒரு கருத்தை எடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இடதுசாரி சிந்தனையிலும் இடதுசாரி அமைப்பிலுமே அமைக்கப்பட்டுள்ள ஒரு அரசாங்கத்தில் ஒரு பொலிட்டிபல், அதாவது அரசியல் குழுதான் மிகவும் தாக்கமான முடிவுகளை எடுக்கக்கூடும். அப்படி பார்க்கும் பொழுது அதில் டெல்வின் சில்வா போன்றவர்கள் மிகவும் பலத்த இன்ஃபுளுவன்ஸை அவர்கள் அவற்றுக்குள் கொண்டு வர முடியும். நான் 2 வரலாற்று சம்பவங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று 1982, 81, 82க்கு போவோம். அந்த காலத்தில் ஜேவிபி தன்னை பரவலாக்குவதற்கு யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு பகுதிகளில் கூட பல கூட்டங்களை நடத்தியது. அங்கு கூட விடுதலை கீதங்கள் பாடப்பட்டன. அவற்றுக்கு பொறுப்பாக இருந்தவர் அவருடைய காரியதரிசி லாயனல் போப்பகே. அவர் சிறையில் இருந்த பொழுது தமிழ் கைதிகள் பல போரிட, முக்கியமாக அவர்களுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகின்ற மாதிரி புலட் சந்ததியார் போன்றவர்களுடன் மிகவும் நெருக்கமாக பழகி அவர்களுடைய சிந்தனைகள் பின்னர் நடத்திய பேச்சுவார்த்தைகளால் அவர் ஏபிபியின் பொதுக்குழுவில் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மசோதாவை கொடுத்தார். இது தனிப்பட்ட ரீதியில் பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பொதுக்குழு கூட்டத்தில் ஜாவீரா, கமநாயக்க போன்றவர்களுடைய கருத்துக்களினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று ஜேபிபி தீர்மானித்தது. இதனை அடுத்து லாயனல் போப்பகே 82ஆம் ஆண்டு ஜேவிபி கட்சியிலிருந்து வெளியேறினார். அவர் வெளியேறியதற்கு முக்கியமான காரணம் தான் சமர்ப்பித்த சுயநிர்ணய உரிமை என்ற அந்த கொள்கை நிராகரிக்கப்பட்டதுதான். அது பின்னர் விஜயவீர சில மேடைகளில் பேசும் பொழுது அதை பற்றி நாங்கள் வாக்குகள் சேகரிக்க போகும் பொழுது பேசுவது உசிதம் அல்ல, ஆனால் நாங்கள் அந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் லாயனல் போப்பகே திருமணம் செய்தவர் ஒரு கத்தோலிக்க பெண்மணியாக இருந்தபடியாலும், அவர் முன்னர் ஒரு நன்னாக இருந்தபடியாலும், கேத்தலிக் ஆக்ஷன் ரியாக்ஷனினால் அவர் லாயனல் போப்பகேயை மாற்றி அவர் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார். கொள்கை காரணம் அல்ல, ஆனால் இந்த காதல் தான் காரணம் என்று ஜேவிபி பொது மட்டத்தில் பரவலாக வெளியிடப்பட்டது. அது ஒன்று. ஆகவே இந்த சுயநிர்ணய உரிமை என்பது அன்று தொடக்கம் இருக்கின்ற பிரச்சனை ஜேவிபிக்கு. ஆனால் அதையொட்டி நான் இன்னொன்றை உங்களுக்கு கருத்துக்காக சொல்லுகிறேன். ஸ்ரீதரனும் கஜேந்திரகுமாரும் சொல்லுகிறார்கள், சுயநிர்ணய உரிமை என்பதை ஜனாதிபதி அங்கீகரித்தால் தாங்கள் சேர்ந்து பயணிப்பதற்கு தயார் என்று சொல்லுகிறது. சாத்தியமோ என்னவோ தெரியாது. நான் வரலாற்றில் இந்த சம்பவத்தை ஜேவிபியின் கருத்தாக எடுத்துக்கொள். அடுத்தது அறகலைய போராட்டங்களின் பின்னர் சில குழுக்களாக இந்த என்பிபியின் முன்னோடிகள் வந்து பல பேரை சந்தித்து சில கருத்தாக்கங்கள் பெற்றுக்கொண்ட பொழுது நீங்களும் சுமந்திரனும் பங்கு பற்றிய ஒரு கூட்டத்தில் இனப்பிரச்சனையை ஒட்டி சில கருத்துக்கள் முன்வைத்த பொழுது அவர்கள் சமர்ப்பித்தவற்றில் அதில் எந்தவிதமான தெளிவும் இருக்கவில்லை என்று சொல்லி நீங்களும் சுமந்திரனும் இனப்பிரச்சனையை ஒட்டி நீங்கள் என்ன தீர்வை தரப்போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் தந்தது நாங்கள் ஒரு நாடு ஒரு மக்கள் என்ற கொள்கையிலேயே போகிறோம், இனப்பிரச்சனை என்பது முக்கியமல்ல என்று சொன்னதை பற்றி நீங்கள் அப்பொழுது சொன்னீர்கள். அப்ப இங்க என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது ஜேவிபி 82 காலகட்டத்தில் இருந்தே சுயநிர்ணய உரிமை என்பதை அடியோடு நிராகரித்து போப்பகே வெளியேற்றத்துக்கு தூண்டுதலாக இருந்தது.
நீங்கள் அறகலிய போராட்டத்துக்கு பின்னர் சுமந்திரனும் நீங்களும் இருந்த பொழுது இப்படி குழுக்களாக வந்த என்பிபியின் முன்னோடிகள் இனப்பிரச்சனையொட்டி எந்த விதமான, அதாவது 11 திட்டங்கள் அவர்கள் வைத்திருந்த பொழுது அதில் எந்தவித இனப்பிரச்சனை தீர்வுக்கும் ஒரு திட்டம் இருக்கவில்லை என்பதை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். இப்பொழுது இவர்கள் வந்து ஒரு நாடு ஒரு மக்கள், இந்த நாட்டில் இனப்பிரச்சனை இருப்பதாக நாங்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் இனப்பிரச்சனை என்பது முக்கியமாக பார்க்கப்பட்டு தீர்வு தரப்படுமா இந்த ஆட்சியில்? இல்ல, இதெல்லாம் உகங்களுக்கு தான் பதில். உகங்களுக்கு தான், உகங்களாக தான் சொல்ல வேண்டும். ஒருவேளை நாங்கள் வாக்கு சேகரிக்கப்படும் பொழுது இத்தகைய பிரச்சனைகளை முன்வைக்க முடியாது. ஆனால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் திடமாக அமர்ந்து விட்டால் நாங்கள் இந்த ஒரு வகையில் அங்கீகரிப்போம் என்று மாதிரி விஜய் வீர சொன்னதை நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் தெரியவில்லை. இது எப்படி இருந்தாலும் கூட லயனன் அங்கேதானே இருக்கார், கேட்டு பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் தானே இருக்கிறார், கேட்டு பாருங்கள், சொல்லுவார். அவரை மனத்தை பேசி பாருங்கள், சொல்லுவார். தெரியவில்லை. ஒரு நேயர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார், அவரை கேள்விகளோடு இணைக்கலாமா திரு மனோகணேசன் அவர்களே? வணக்கம் சிவா. வணக்கம் சத்யவாலமா கந்தவி. வணக்கம் திரு மனோகணேசன் அவர்களே. இப்ப நீங்களும் ரவிசாவே கலைச்ச கதை தான் என்னுடைய கேள்வியும் ஒரு கருத்தாகவும் அமைகின்றது. அதான் நீங்க சொன்னது போன்று நாங்கள் அன்றகுமாரோட நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் தமிழ் மக்கள் ஒன்றிணைக்கலாம். ஆனால் அவர் யாழ்ப்பாணத்தில் நடந்த பேச்சிலும் சரி, இன்று வரையும் சரி, நீங்க கூறியது போன்று நாங்கள் தென்பகுதியில் இருக்கிற தமிழர்களாகிய நீங்களாலும் சரி, வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்களாகிய நாங்களாலும் சரி, எங்களுக்கு வேறு கலாச்சாரம், எங்களுடைய சுயநிலைமை, இறையாண்மை எல்லாம் வித்தியாசம். நாங்கள் கண்டிப்பாகவையும் பெசாக் பண்டிகையை நாங்கள் கொண்டாட முடியாது. அதே போன்று இங்க பண்டிகைகளை அவர்கள் கொண்டாட முடியாது. இந்த நிலையில் அவர் அது பற்றி எந்த ஒரு வார்த்தையும், எந்த பேச்சுக்கள் பாராளுமன்ற கூட்டங்களிலும் சரி, பொதுக்கூட்டங்களிலும் சரி, அனுர தோழர் அவர்கள் அதை வலியுறுத்தி கூறவில்லை. இந்த நிலையிலிருந்து இன மத வேறுபாடு இன்றி நாங்கள் வாழலாம் என்றால் பௌத்த சாசனத்துக்கு தான் இன்றைக்கு ஒரு அமைச்சு வச்சிருக்கணும். மற்ற இந்துக்கோ கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாமுக்கோ கொடுக்கவில்லை. ஆகவே இவர் எந்த அளவுக்கு இப்ப கேட்ட நீங்க கலைச்சதான் நான் திரும்ப கலைக்கிறேன் போல இருக்கு. எந்த அளவுக்கு எங்களுக்கு இறையாண்மை, எங்கட தமிழ் மக்கள் நாங்கள் தென்பகுதியில் இருக்கிறது, எங்கட தமிழ் மக்கள் நாங்கள் ரெண்டு பகுதியிலும் நீங்கள் ஒரு விதத்தில் ஒடுக்கப்படுகின்றீர்கள், நாங்கள் ஒரு பக்கத்தில் ஒடுக்கப்படுகின்றோம். எப்படி இந்த எங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்து இவர்கள் கையாளுவார்கள் என்று நீங்கள் இணைக்கிறீர்கள்? இல்லை, நான் சொன்னதை போல நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். சொன்னதை போல இந்த தேசிய இன உணர்வு, தேசிய எழுச்சி, தேசிய சிந்தனை, தமிழ் தேசிய சிந்தனை, தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தேசிய உணர்வு மற்றும் அதிகார பகிர்வு, சுயநிலை உரிமை மற்றும் மொழி இன உரிமைகள் போன்றவற்றை விட இந்த ஊழல் எதிர்ப்பு மற்றும் இந்த அதிகார துஷ்பிரயோக எதிர்ப்பு போன்றவை மக்கள் மனங்களை கவர்ந்து விட்டன, உள்ளே சென்று விட்டன. அதற்கு தமிழ் அரசியல்வாதிகளும் கூட தமிழ் மக்களின் தேசிய எழுச்சி அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை தமிழ் மக்கள் மத்திய சரியான முறையில் கொண்டு செல்லவில்லை, விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை. அது மட்டுமல்ல, புதிய தலைமுறை மத்தியிலே அவற்றுக்கான அரசியல் வகுப்புகளை நகர்த்தவில்லை, நடத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஆக அலுண்டு போய்விட்டார்கள் காரணம். ஆனால் அவர் அப்படி அலுண்டு போன காரணத்தினால ஒரு தேர்தல் முடிவுகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு தமிழ் தேசியம் காணாமல் போய்விட்டது, மரணித்து விட்டது, இறந்து விட்டது, தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அப்படி அல்ல, அது அப்படி அல்ல. இது அடிப்படையிலே அதே ஜேவிபியில் மறுக்க முடியவில்லை. இது அடிப்படையிலே பல இனங்கள் வாழும் நாடு, பல மதங்கள் கடைபிடிக்கப்படும் நாடு, பல மொழிகள் பேசப்படும் நாடு. பன்மைத்துவம் என்பது அடிப்படையில் யதார்த்தத்தில் இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. சிங்கள மொழி மட்டும் பேசும், பௌத்த மதம் மட்டும் கடைபிடிக்கப்படும், சிங்கள இனங்கள் மற்றும் மனம் மட்டும் வாழும் ஒரு நாடு அல்லவே. 75% சிங்கள பௌத்தர்கள் இருந்தாலும் கூட 25% மாற்று மத இன மொழிக்காரர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் இளைஞர்கள் தான் இருக்கிறார்களே. 75-100 அல்லவே. 25 சேர்த்தான் 100, 75 அல்ல, 99 வைங்களேன். 99 100 அல்லவே. ஒன்று சேர்த்தான் 100, அது 100 தான் இலங்கை. இலங்கையை நாங்கள் வளமாக போகிறோம் என்று சொன்னால் இலங்கையின் கண்டென்ட், இலங்கையின் உள்ளகத்தன்மையை, இலங்கை என்ற என்ன என்பதை பற்றி தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவு
ஜேவிபிக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நான். ஆகவே வெறுமனே இப்ப நாங்கள் ஐக்கியப்படுகிறோம் என்பது ஐக்கியம் இல்ல, ஐக்கியமின்மைக்கு உள்ள ஐக்கியத்துக்கான நிபந்தனை என்ன? சமத்துவம். சமத்துவம் இருக்க வேண்டும். இன்ன மொழி மதங்களுக்கு சமத்துவம் இருக்க வேண்டும். மதங்களுக்கிடையே, மொழிகளுக்கிடையே, இனங்களுக்கிடையே சமத்துவம் இருக்க வேண்டும். இந்ததான் ஐக்கியம் வரும். சமத்துவம் என்பது, ஐக்கியம் என்பது முதல் நிபந்தனையே சமத்துவம் தான் செய்ய வேண்டும். அதற்கு முதலிலே இலங்கை பல இனங்களை கொண்ட, பல மொழிகளை கொண்ட, பல மதங்களை கொண்ட பன்மைத்துவ நாடு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையராக இருப்போம் சொல்லி சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இலங்கையராக இருக்கின்றோம் என்ற ஒரே காரணத்தினாலே இலங்கைக்குள் இருக்கக்கூடிய மொழி, இன, மத தனித்துவங்களை அளிக்க முடியாது. தனித்துவங்கள் இருக்கின்றது அல்லவா? எங்களுக்கு தனித்துவமான மொழி இருக்கிறது, மதம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. சிங்கள மக்களுக்கு அப்படித்தான். தனித்துவமான மொழி இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, மதம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு அப்படித்தான். மொழி இருக்கிறது, மதம் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. ஒன்றை ஒன்று அங்கீகரிக்க வேண்டும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சமத்துவமாக கொண்டு சேரப்படுவதுதான் இலங்கை தேசிய கலாச்சாரம் உருவாகிறது. அந்த சிந்தனை ஜேவிபிக்கு இதுவரை இல்லை. தலைவர்கள் சிலவரை சொல்லலாம், பேசலாம். ஆனால் கீழ்மட்ட தொண்டர்கள் இல்லை. அது உருவாகும் என்று நான் விரும்புகிறேன். உருவாக வேண்டும் என்று விரும்புகிறேன். உருவாகும் தெரியாது, காலந்து போய் செல்ல வேண்டும். சரி, இந்த வேளையில் நம்மோடு இலங்கை வாழ் தமிழர் நலன்புரி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராஜ் சிவநாதன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைகிறார். வணக்கம் ராஜ் சிவநாதன். வணக்கம் சத்யபாலன். வணக்கம். வணக்கம் மனோ கணேசன். ராஜ் சிவநாதன். வணக்கம் ரவி. வணக்கம் மனோ. நான் நீங்கள் அரசியலை பற்றி எல்லா விளக்கங்களும் கொடுத்தீர்கள். எனக்கு இப்போ ஒரு மலைய மக்கள் சில நண்பர்களோட நான் சில வேலைகள் செய்வதால் உங்களிடம் ஒரு தனிப்பட்ட கேள்வியில இது மக்களுக்கு சேர வேண்டிய கேள்வி என்றபடியால் இதை மூலம் கேட்க விரும்புகிறேன். ரீசன்ட்லி இந்த பார் லைசன்ஸ் ரிலீஸ் பண்ணப்பட்ட இதில் குறிப்பாக அந்த மலைய மக்களோட சேர்ந்து தமிழ் மக்களுடைய ஏரியாக்களில் இது கூடுதலாக ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே போல இப்ப மாத்தளையில இப்ப நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த அஸ்வகம என்ற சமுத்தி மாதிரியான பண உரிமைகள் கொடுத்தபடியா அந்த அஸ்வகம பணங்கள் இப்ப பெருமளவில் தொழிலாளருக்கு கொடுத்த இடத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நாங்கள் ஈவன் மாத்தளை கூட 2-3 புதுக்க ஓப்பன் பண்ணின பார்கள்ல குறிப்பாக மக்கள் அந்த அஸ்வக பணத்தை எடுத்து கியூல் நண்டு எடுத்து இங்க கியூல் நண்டு ஆல்கஹோலைத்தான் வாங்கி கொண்டு போகின்றார்கள். குறிப்பாக என்னுடைய 2-3 நண்பர்கள் பெரிய ஃபார்ம்கள் வச்சிருக்கிறார்கள். ஃபார்ம்கள் வேலை செய்வதற்கு ஒரு 4-5 நாளா வேலையாட்களை தேடினால் வேலையாட்கள் ஒருத்தரும் வரவில்லை. இந்த அஸ்வம காசு வந்திருக்கு. இந்த அஸ்வம காசு இப்ப இந்த NDP அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட தொகைகள் கொஞ்சம் கூட கொடுத்ததுனால இது ஒரு இந்த மக்கள் மத்தியில் இந்த பாரிகளும் இந்த பண கூடுதலின் பற்றி உங்கள் தனிப்பட்ட கருத்து இது எப்படி சமூக நீதியின் சமூக பிரச்சனை எப்படி கொண்டு போகலாம், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு சிவில் சொசைட்டி அல்லது இதுல எதிர்காலத்தில் ஈடுபடலாம் உங்களோட கருத்தை விரும்புகின்றேன். நன்றி. நன்றி. இல்ல இது சமூக பிரச்சனை அல்லவா? இந்த மது என்பது சமூக பிரச்சனை, சமூக பொருளாதார பிரச்சனையும் பார்க்கலாம், கலாச்சார பிரச்சனையும் பார்க்கலாம். இந்த மது என்பது எங்க மலையகத்தில் மட்டுமல்ல, நாட்டின் ஏனைய எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது, வேலை நாடுகளிலும் இருக்கிறது. இலங்கையிலே மலைய பகுதியில் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா மலைய மகை வறுமை தலைவிரித்தாட்டு காரணத்தினாலே, உழைப்பாளர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே, அவர்களுக்கு உரிய அந்த விழிப்புணர்வு அவளை சென்று அடையாத காரணத்தினாலே அதிகமாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, மலைய பகுதியில் நிறைய இந்த மது விற்பனை நிலை சாலைகள் அடாப்டாக திறக்கப்படுகின்றன. அது இலங்கையில் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கிறது. இப்பொழுது கூட அது சம்பந்தமாக விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பாராளுமன்றத்திலே அரசியல்வாதிகள் கூட, அரசாங்கங்கள் கூட அவற்றை அந்த விற்பனை நிலையங்களை உரிமங்களை அரசியல் ரீதியாக லஞ்சமாக வழங்கி அரசியல்வாதிகளை கவர்ந்து கொண்டார்கள் என்ற செய்தி நீண்ட காலமாக பேசப்பட்டது. இப்பொழுது அது ஊழிதமாக கொண்டிருக்கிறது. ஆகவே ஏனைய இடங்களிலே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மது விற்பனை சாலைகள் இருக்கின்றனவோ அதை விட 2 மடங்கு அதிகமாக மலைய பகுதியில் இருக்கின்றன. இன்னொரு பகுதியில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும் பொழுது மலையக பெருந்தோட்டங்களுடைய மலையக மக்கள் குறிப்பாக பெருந்தோட்டங்கள் வரக்கூடிய மக்களை தொடர்ச்சியாக அவர்கள் விழிப்புணர்வற்ற, கல்வி அறிவற்ற,
உழைப்பதற்கு மட்டும் தேவைப்படும் உதவியாக வைத்திருக்க வேண்டிய முறையில் திட்டமிட்ட சிந்தனையின் அடிப்படையிலே அந்த ஒடுக்குமுறையாளர்கள் அவர்களை பயன்படுத்துவதற்கு தாராளமாக இடம் தருகிறார்கள் நான் சந்தேகப்படுகிறேன். காரணம் அது மட்டுமல்ல, மது அருந்துபவர்கள் கிட்டத்தட்ட 50 வயது ஆகும் பொழுது இறந்து விடுகிறார்கள். அது பிறகு வயதுகளை பாதுகாக்கும் தேவை, அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டிய தேவை, ஓய்வு நிலை காப்புறுதிகள் வழங்க வேண்டிய தேவை எல்லாம் கூட இல்லாமல் போகிறது. ஆகவே திட்டமிட்ட முறையில் வெறுமனே உழைப்பதற்கு மாத்திரம் இந்த இந்த ஜனம் இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட முறையிலே மதுவை அவர்கள் புகுத்துகிறார்கள். அதுவும் காரணம். ஆகவே இதெல்லாம் எதிரான ஒரு பாலியல் விழிப்புணர்வு இயக்கம் நிகழ்த்தப்பட வேண்டும். அதுக்கான தேவை கணிசமாக இருக்கிறது. சொன்னதை போல அந்த அரசு சார்பற்ற சமூக நிறுவனங்கள் அவற்றை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையுமே அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அரசியல் கட்சிகள் செய்யப்படும் பொழுது குறை கூறவும் நிறைய பேர் வருகிறார்கள். ஆகவே இதை சுயமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்த வேண்டும். விழிப்புணர்வை கொண்டு வரணும். நன்றி. இந்த அண்மையிலே வழங்கப்பட்ட இந்த பார் லைசன்ஸ் தொடர்பாக தற்போது மேலதிக பார் லைசன்ஸ்கள் வழங்குவது இல்லை என்று அரசு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே இந்த ஒரு வருட காலத்துக்குள் கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் இந்த ஒரு வருட காலத்தில் இத்தனை நூற்றுக்கணக்கான பார் லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா? இல்லை, இப்பொழுது பார் என்று சொல்லுவது சாராய கடைகள், சாராய பப் என்று சொல்லக்கூடிய விற்பனை நிலையம் அல்லது அது அருந்தும் நிலையம் தானே. இப்ப மது அருந்துதல் என்பது சட்டவிரோதமான காரியம் அல்ல, அது போதை வஸ்து அல்ல. போதை தந்தாலும் கூட அந்த போதை அனுமதிக்கப்பட்ட போதை அல்லவா, அதுதான் இருக்கிறது. ஆகவே அது இல்லை, சட்டவிரோதம் இல்லை. ஆனால் இங்க பிரச்சனை என்னவென்றால், குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அபரிதமாக மது விற்பனை நிலையங்கள் வைத்திருப்ப உரிமங்கள் வழங்கப்பட்டன. அது அரசியல்வாதிகளால் பெறப்பட்டு அவர்கள் பேரில் இல்லாமல் மாற்று பேர்களிலால் அவர்கள் ஆதரவாளர்களுக்கு வழங்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. விற்பனை செய்து பெருந்தொகை கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர் பெற்றுக் கொண்டார்கள். அதான் உண்மை நடந்தது. ஆகவே குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அபரிதமான அளவுக்கு திடீரென்று எக்கச்சக்கமாக மாதத்துக்கு நாட்டிலே 10 புதிய மது விற்பனை சாலைகள், சாராய விற்பனை நிலையங்கள் ஆரம்பிக்கப்படுமானால், திடீரென்று அது 10 என்பது 100ஆக மாறி இருக்குமானால் சம்திங் ராங், ஏதோ ஒரு பிழை நடக்கிறது நடந்தானே, அப்படிதான் நிகழ்ந்து விட்டது. அது உண்மை. ஆகவே அதுதான் அரசியல் லஞ்சமாக கருதப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலம் தரப்பட்டது. உண்மையிலேயே அந்த விஷயத்தை முதல் சமூகப்படுத்தியதே எங்கள் கட்சி தான். என் கட்சியில் ஒருவர் சென்றார், அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. நான் சுமத்தவில்லை, ஆனால் சுமத்தப்பட்டது, சுமத்தப்பட்டது. பட்ட பொழுது அவருக்கு பதில் சொல்ல கடப்பாடு இருக்கிறது. இப்பொழுது பார்ப்போம், அவரை தொடர்ந்து போல பலர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது போல இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது புதிதாக மது விற்பனை சாலைகளை உரிமங்களை தருவதில்லை என்று அன்று சொல்வதிலே பிரயோஜனம் கிடையாது. தரக்கூடாதுதான், நல்ல விஷயம். ஆனால் அந்த அபரிதமாக தரப்பட்ட இடைநிறுத்தப்பட வேண்டும். இடைநிறுத்தப்பட்டு உரிமை பெற்றவர்களை போலீசார் விசாரணை செய்து யார் மூலமாக, எவர சிபாரிசு மூலமாக நீங்க பெற்றீர்கள் என்று கண்டறியப்பட வேண்டும். விசாரித்தா சொல்லுவார்கள். பணம் கொடுத்து ரூபாய் பெற்றிருக்கிறார், பல கோடிக்கணக்கான ரூபாய் உரிமைகளை கொடுத்துத்தான் அந்த விற்பனை செயல்படுகிறார்கள் சொல்லுவார்கள். அப்படி வந்து அந்த பேர்களை வெளியிட வேண்டும். இப்பொழுது புதிதாக எந்த மாவட்டத்தில் எத்தனை மது விற்பனை சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, உரிமையாளர்கள் யார் பேர் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. பின்னால் அரசியல்வாதி யார் என்பதை அரசாங்கம் வெளியிடும் என்று நான் நம்புகிறேன். வெளியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அரசாங்கத்தின் சபை முதல்வரான விமல் ரத்னாகர் நண்பர் அவர்களே பேசும் பொழுது இவற்றை அரசியல் லஞ்சம், பொலிட்டிக்கல் பிரைப் என்று சொன்னார். அவர் லஞ்சம் என்று சொல்வது சட்டவிரோதமான வெளித்தானே. ஆக லஞ்சம் வழங்கியவர் யார், பெற்றோர் யார் என்பதை அவர் அறிவிக்க வேண்டும். நல்லது, நன்றி. நான் இன்னொரு ஒரு கேள்வியை கேட்கலாம். இந்த அரசாங்கம் வந்து அந்த தனிப்பட்ட முறையில இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு சட்டம் அனுமதிக்குமா? புரியவில்லை. அரசாங்கமே இந்த அரசாங்கம் வந்து இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷனோ ஒரு அரசியல்வாதிகள் ஈடுபட்ட இதை வந்து அரசாங்கமாக அதை அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை விடுகிறதுக்கு அரசாங்கத்துக்கு அந்த உரிமை இருக்கின்றதா? அது வந்து ஒரு சட்டமாக ஒரு சட்ட வல்லுநர்கள் அப்புறம் ஒரு சட்ட நீதி வந்து அது ஒரு பெரிய ஒரு
குழப்பமா வர கூடிய சந்தர்ப்பம் வராதா? ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அரசியல்வாதிகள் யாராவது கடிதம் கொடுத்திருப்பார்களே ஆனால், சிபாரசு எழுத்துவூலமாக தந்திருப்பார்களே ஆனால், அவை பகிரங்கமாக அந்த கோவையிலே இருக்கும். அவற்றை வெளியிடுவதில் பிரச்சனை இல்லையே என்றால் அது அரசாங்க அலுவலகத்தில் உள்ள கோவை. பாதுகாப்பு அமைச்சோ அல்லது வேறிய ஒரு சர்ச்சைக்குரிய அமைச்சின் திணைக்களம் அல்ல. இது கலால் திணைக்களம். ஆகவே அதை வெளியிடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். போன் கால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லாமல் போன் கால்ல இருந்திருந்தால் அது இல்லாம போயிருந்தார். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அந்த உரிமத்தை பெற்றவர்களை பார்த்து போலீஸ் விசாரிக்க வேண்டும். உண்மை வெளியே வரும். பெரிய பிரச்சனை அல்ல. அது மட்டுமல்ல, இலங்கை மதுபான விற்பனை நிலையங்களை அமைப்பதற்கும் சரி, மதுபான பாவனை அருந்தும் நிலையங்களை நடத்துவதற்கும் சரி, கிரைடீரியா சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. அதாவது மத நிலையங்கள் பக்கத்திலே, மத ஸ்தலங்கள் பக்கத்திலே அமைக்க முடியாது, பாடசாலைகள் பக்கத்தில் அமைக்க முடியாது. ஏற்கனவே மது விற்பனை நிலையம் இருந்தால் அதுக்கு பக்கத்திலே இருந்து நடத்த முடியாது. சில குறிப்பிட்ட இடையிலே சில குறிப்பிட்ட கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. இந்த வழங்கப்பட்ட இந்த அனைத்து மது நிலையங்களும், விற்பனை நிலையங்களும், அது அருந்தும் நிலையங்களும் சரி, இத்தகைய கிரைடீரியா எல்லாத்தையும் எல்லாம் கடாசி விட்டு புறக்கணித்து விட்டு தான் அமைத்திருக்கிறார்கள் பெரும்பாலும். அவை எல்லாம் சட்டவிரோதமான விதாரை. அது மட்டுமல்ல, இவற்றுக்கு இப்படி கண்டுபிடிக்கப்படும் பொழுது அதுக்கு அனுமதி விலைக்கு அதிகாரிகளும் பொறுப்பு சொல்ல வேண்டும். அதிகாரிகளை காப்பாற்றும் போக்கிலே இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படுமானால் அந்த உண்மை வெளியே வராது. நல்ல விஷயம். குறிப்பாக தமிழ் வடக்கில் கிளிநொச்சி என்ற ஏரியாவில் 16 புது லைசன்ஸ்களுக்கு கொடுத்திருக்கிறது. அது ஒரு சின்ன ஒரு இடம். அது ஒரு பாப்பம் இருந்து. நன்றி நன்றி நன்றி. ரவியனா, நாங்கள் அடுத்த கேள்விகளுக்குள் சுருக்கமாக செல்லலாம் என்று நம்புகிறேன். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. மதுவில் மயங்கிக் கொண்டிருக்காமல் நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அதாவது காலம் இருக்கிறபடியால் அதில் மாத்திரம் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதாவது அனுர திஸ்நாயக்க ஜனாதிபதியாக நாட்டில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் விதமாக ஒரு புதிய அரசியல் அமைப்பு தேவை. அந்த புதிய அரசியல் அமைப்பை நாங்கள் ஆக்க வேண்டும். இனப்பிரச்சனை சம்பந்தமாக பேசப்படுபவை கூட எல்லா பகுதிகளுடனும் சேர்ந்து நாங்கள் பேச வேண்டும் என்ற அதை முன்வைத்துக் கொண்டு போகிறார். அதற்கு காலம் தேவை என்றும் பேசுகிறார். நல்லாட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பின் வரம்பில் தான் தாங்கள் புதிய அரசியலமைப்பை அமைக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். அந்த அரசியலமைப்பை உருவாக்குகின்ற ஒரு குழுவில் நீங்கள் சுமந்திரன், ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக்க, அதே சமயத்தில் வேறு சில கட்சிகளின் பிரதிநிதிகள் இருந்திருந்தார். தற்சமயம் இந்த புதிய அரசியல் அமைப்பு, ஆகவே அந்த குழுவில் எந்த விதமான ஈடாட்டங்கள் இருந்தன என்பதை அல்லது அனுரகுமார திஸ்நாயக்காவின் பங்களிப்பு எப்படி இருந்தது என்பவற்றை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு நுண்ணறிவால் அறிந்து கொண்டிருக்கலாம். தற்சமயம் இந்த புதிய குடியரசு சட்டம் அமலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தயாரிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் சுமந்திரன் போன்றவர்கள் அதில் பங்களிப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? ஏனென்று சொன்னால் 2 பேருமே இதுவரையில் பாராளுமன்றத்தில் இல்லை. உங்களால் தொடர்ந்தும் அந்த குடியரசு சட்டத்தை உருவாக்குவதில் பழைய அனுபவங்களை வைத்துக் கொண்டு பங்கு பெற்ற சாத்தியக்கூறுகள் உண்டா? இல்லை, இப்பொழுது இந்த அது வழிகாட்டல் குழு என்று ஸ்டேரிங் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. இலங்கையின் பாராளுமன்றம் ஒரு அரசியல் நிறுவன சபையாக தன்னை உருவாக்கிக் கொண்டு சபாநாயகரால் அந்த குழுவின் பெயர்கள் கட்சிகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே அறிவிக்கப்பட்டன. அப்படித்தான் சட்டப்பூர்வமாக அந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு சிறப்பான முறையில் 70-75 முறை கூடி பேசியிருக்குது. பல வருடங்கள் 2-3 வருடங்கள் பேசினோம்.
பேசி காத்திரமான பல சட்டத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். இடைக்கால அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அதிலே அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தான் தலைவராக இருந்தார். அனுரகுமாரை இருந்தார், நான் இருந்தேன். நானும் அனுரகுமாரவும் அருகருகில் தான் அமர்ந்திருந்தோம். எங்களது ஆசனம் அப்படித்தான் அமைந்திருக்கும். அங்கே அப்படித்தான் அமர்ந்திருப்போம். நாங்கள் நண்பர் சுமந்திரன் மற்றும் மறைந்த சம்பந்தன் இருந்தார்கள். ராவ் ஃபக்கீம் ஷா பதுவுதீன் இருந்தார்கள். மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன, பிரசன்ன ரணதுங்க மற்றும் சாம்பிக ரணவக்க போன்றவர்கள் இருந்தார்கள். அப்படி எல்லா இனங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் பெரும்பாலும் அங்கே பிரதிநிதிப்படுத்தப்பட்டிருந்தன. அது மட்டுமல்ல, அந்த வழிகாட்டு குழுவுக்கு பல உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டு அவை நாடு முழுக்க ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களை எல்லாம் அறிக்கை சமர்ப்பித்தார்கள். நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாகாண சபை முதலமைச்சர்களும் அழைத்து மாகாண சபைகள் அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டுமா அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது எல்லா சிங்கள முதலமைச்சர்களும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று தான் சொன்னார்கள். வந்தது இடைக்கால அறிக்கை சிறப்பாக நிகழ்ந்தது. அதில் அனுர பங்களிப்பு வழங்கினார். ஆனால் இடைக்கால அறிக்கையில் எங்கேயும் வடகிழக்கு இணைக்கப்பட்டதாகவோ பௌத்தம் தொடர்பான அந்த அத்தியாயத்திலே கை வைக்கப்பட்டதாகவோ இல்லை. அப்படி செய்யவில்லை. அதை தொடவில்லை. நாங்கள் வடகிழக்கு இணைப்பு என்பதையோ பௌத்தம் அரசு மதம் என்பதை மாற்றி வேண்டும் என்று சொல்லவில்லை. நானும் நண்பர் டாக்டர் சிவானந்தம் அங்கே இருந்தார். அவரும் இலங்கை மதசார்பற்ற நாடாக மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த பொழுது அது அவ்வளவு பிரதாக அது வரவேற்கப்படவில்லை. இலங்கை மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி இருக்கிறோம். நான் எப்படிதான் விரும்புகிறேன். கொள்கை நிலைப்படாதுதான். ஆனாலும் கூட எல்லோரும் புதிய இணக்கப்பட்டு அந்த நல்லாட்சி காலத்தின் புதிய அரசியலமைப்பு செயல்பாட்டை தான் முன்னெடுக்க போவதாக 3 வருடங்களில் புதிய அரசியலமைப்பு கொண்டு வர விரும்புவதாக நேற்று முதல் நாள் கூட அந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் மதிக்கும் தேசிய மக்கள் சக்தியின் பிரபல அமைச்சர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள். ஆகவே அந்த முயற்சி மீண்டும் ஆரம்பிக்கப்படுமானால் மகிழ்ச்சி. நானும் சுமந்திரனும் அங்கே அதிலே முதல் ஆர்வத்தில் இருந்த அந்த வழிகாட்டு குழுவிலே இருந்த நாம் இருவரும் எங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு தற்சமயம் நடைமுறையில் இல்லை. அது மக்களின் தீர்ப்பு ஒன்று செய்ய முடியாது. பார்ப்போம். போன்றவர்கள் கூட இல்லை. ஆகவே பத்திரிகை செய்தியின்படி ஜனாதிபதி அடிக்கடி சுமந்திரனை சந்தித்து நீங்கள் பாராளுமன்றத்தில் இல்லாதது துப்பாக்கியம் என்ற பொழுது சுமந்திரன் நாங்கள் இருந்தா என்ன, வெளியால் இருந்து கூட நாங்கள் அதுக்குரிய உதவிகளை தருவோம் என்று சொன்னார். அதே மாதிரி நீங்களும் வெளியால் இருந்து உங்களுடைய உதவிகளை தருவீர்கள் என எதிர்பார்க்கலாமா? ஏற்படுத்தப்பட்டால் அதற்கான ஒரு பொறிமுறை ஏற்படுத்தப்பட்டால் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் என்று சொன்னேன். நீங்கள் இலங்கையின் பன்முகத்தன்மை பற்றி நீங்கள் பேசினீர்கள். இலங்கையின் சமத்துவம் என்ற ரீதியில் நீங்கள் பேசினீர்கள். இந்திய ஒப்பந்தம் வரும்பொழுது அந்த ஒப்பந்தத்தின் மிக முக்கிய சாராம்சமாக இந்த பன்முகத்தன்மை தான் இந்தியாவினால் வலியுறுத்தப்பட்டு இலங்கை அரசும் ஏற்றுக்கொண்டது. பின்னர் மஹிந்த ராஜபக்சனுடைய அரசு நடத்தியவர்கள் உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த பன்முகத்தன்மை என்பது இன்றைக்கும் பேச்சு பொருளாகவோ அல்லது ஒப்பந்த பொருளாகவோ இருக்கிறது. ஆனால் நாட்டில் நடைமுறைப்படுத்துவதாக இருக்கவில்லை இதுவரை. அந்த அதிகாரத்தில் பிரதமர் ஹரணி சொல்லுகிறார், இந்திய ஒப்பந்தம் இலங்கையின் மேல் கட்டாயமாக திணிக்கப்பட்டது. ஜேஆர் ஜெயவர்தன ஏற்றுக்கொண்ட எந்த சரத்திலும் பாராளுமன்ற அங்கீகாரம் இல்லை. நாங்கள் இறைமை உள்ள ஆடு, நாங்கள் இறைமை உள்ள மக்களினால் அரசாங்கமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். ஆகவே இந்தியாவுடன் எங்களுடைய நன்மை கருதி அதையொட்டி மீள பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்குரிய தேவை உண்டு என்று சொல்லுகிறார். இது பன்முகத்தன்மை இல்லை, ஒரு நாடு ஒரு மக்கள் என்ற போதாவில் அந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கப்படுமா, அல்லது இந்தியா ஒப்பந்தம் எழுதிய மாதிரி இலங்கை பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்பதை இந்தியா வற்புறுத்துமா? இல்லை, அவர்களுக்கு பிரச்சனையின் பன்முகத்தன்மையால் இந்தியாவா என்று தெரியவில்லை.
அரணை பதில் சொல்ல வேண்டும். இந்தியா பிரச்சனை என்றால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்தியா ஒதுக்கி வைத்து விட்டு பன்முகத்தன்மை வைத்துக் கொள்ளலாம். இந்தியாவை விட எங்களுக்கு இலங்கை பன்முகத்தன்மை தான் அவசியம். இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஏற்கனவே சொன்னேன், இந்தியா இலங்கையில் தங்கியிருக்கவில்லை. இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ளும், அது பிரச்சனை இல்லை. ஆகவே இந்தியாவா பன்முகத்தன்மையா பிரச்சனை கேட்க வேண்டும். நான் பரவல் இருந்திருப்பேனே ஆனால் அரணை எப்படி சொல்லியிருக்கும் வேலையிலே அல்ல சொன்னதை அறிந்திருப்பேனே ஆனால் எழுந்து நான் பரவல் கேள்வி கேட்டிருப்பேன். உங்களது படிசி ப்ராப்ளம் இஸ் இட் இந்தியாவோ தி டைவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, வாட் இஸ் இட் டெல் மீ கேட்டிருப்பேன். உங்களது பிரச்சனை என்ன, பன்முகத்தன்மையா அல்லது இந்தியாவா சொல்லுங்க கேட்டிருப்பேன். பன்முகத்தன்மை இலங்கையில் வேண்டும். ஆனால் நான் கேட்ட கேள்வியின் அர்த்தம் அதுவல்ல. இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமா என்றது அல்ல. இந்தியா தமிழ் மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகளில் இலங்கைக்குரிய அல்லது அவர்கள் ஒப்பந்தத்தில் நடைமுறைப்படுத்திய பன்முகத்தன்மையை அழுத்தம் கொடுக்குமா? அப்படி என்று சொன்னால் இவர்களுடைய ஒரு நாடு ஒரு மக்கள் என்ற போதா இந்தியாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா நடைபெறும் பேச்சுவார்த்தை? இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படும் நினைக்கவில்லை. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்பது இலங்கை பன்முகத்தன்மை வாய்ந்த கொண்ட நாடாகத்தான் கருதுகிறது. அப்படித்தான் அது அதில் மாற்றம் இருப்பதாக நினைக்கவில்லை. ஆனால் கடந்த காலங்களைப் போல வலுவாக அவர்கள் மாகாண சபையையோ பன்முகத்தன்மையையோ அதிகார பகிர்வையோ வலியுறுத்துவார்களோ என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் ஒரு காலகட்டத்திலே ராஜீவ்காந்தியின் ஆட்சி காலகட்டத்திலே இன்னும் இலங்கையின் மீது அத்தகைய சிந்தனைகள் வலியுறுத்தப்பட்டன. அதன் வெளிப்பாடாகத்தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம். அது வெளிப்பாடாக அதன் குழந்தைத்தான் மாகாண சபை. ஆனால் அந்த வேளையில் தமிழ் தலைமைகள் அவற்றை அவ்வளவு தீவிரமாக சந்தோஷத்துடன் அங்கீகரிக்க தயாராக இருக்கவில்லை என்பது நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த காரணத்தினால் அது பெரிய அளவில் முன்னெடுக்கப்படாமல் போய்விட்டது. வடகிழக்கு இணைக்கப்பட்டு மாகாண சபை தரப்பட்ட பொழுது அது தமிழர்களாலும் எதிர்க்கப்பட்டது, ஜேபியின் தலைமையில சிங்கள மக்களாலும் எதிர்க்கப்பட்டது. ரெண்டும் எதிர்ப்புத்தான். நான் ரெண்டு எதிர்ப்புக்கு பின்னணி காரணங்கள் வெவ்வேறு காரணங்கள். அது வரலாறு, அதை பற்றி நாங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்று இந்தியா அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்பது 11 திருத்தத்தை அமுலாக்க வேண்டும், மாகாண சபைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களைப் போல இந்தியா வலுவாக வலியுறுத்துமா என்று நான் அதை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் 2 சம்பவங்கள். அனுர குமார திசாநாயக்க ஒபிஷியல் விசிட், ஜனாதிபதியாக இந்தியாவுக்கு செல்ல போகிறார். செல்ல போவதற்கு முன்னில் இந்தியாவுக்கு இதுவரை ரணில் விக்ரமசிங்கவினால் அளிக்கப்பட்ட எல்லா ஒப்பந்தங்களும் பின்போடப்பட்டுள்ளன. அவர்கள் எல்லாம் வியாபார ரீதியான ஒப்பந்தங்கள். அதானியின் காற்றாலை, எண்ணெய் குதங்கள் போன்றவை, கப்பல் கொழும்பு துறைமுகம் போன்றவை, இவர்கள் எல்லாவற்றையும் பின்போட்டு இந்த மாகாண சபை நடைமுறைப்படுத்தலை பற்றி பேரம் பேசுவது ஒரு உத்தியாக இருக்குமா? அப்படி இருக்கலாம். நான் சொன்னது போல அருடையின் கொள்கை சிந்தனை என்ன, இந்தியாவா அல்லது பன்முகத்தன்மை என்பதை போல இவர்களது பிரச்சனை என்ன, அதானியா அல்லது இந்தியாவா என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை அதானியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அமெரிக்காவில் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன, வழக்கு நடைபெறுகிறது. ஆகவே அவரது அந்த இதே காற்றாலை செயல்பாடு மற்றும் சூரிய சக்தி மின்சார செயல்பாடு, அந்த தொழில்துறை சம்பந்தமாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது அந்த காரணத்தினாலே இன்னும் சில நாடுகளிலே, கென்யா போன்ற நாடுகளில் கூட அவரது தொழில் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை அடிப்படையாக கொண்டு செயல்படுவார்களா அல்லது இந்தியா தான் பிரச்சனையான்னு தெரியவில்லை. பார்ப்போம். அதாவது இந்தியாவுடன் பேரம் பேசுவதற்காக அதானியினுடைய இந்த திட்டங்களும் பாவிக்கப்படலாம் என்ற அவையெல்லாம் நடைமுறைப்படுத்துவது தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதே போல் தான் இன்றைக்கு வழக்கில் இருக்கும் குடியரசுக்கு குளோபல் சிஸ்டத்துக்கு கொடுக்கப்பட்டவை எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே அங்கு இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு அங்கலாய்ப்பாக இருக்கிறது. இந்தியா தமிழ் மக்களை கைவிட்டு அதானியை கைப்பிடிக்குமா என்ற ஒரு அங்கலாய்ப்பு தமிழ் மக்களிடையே உண்டு. அதே சமயத்தில் இவர் இந்த விசிட்டை ஒழுங்குபடுத்துகிற பொழுது சடுதியாக அமெரிக்க வெளிவிவகார துறையின் ஆசிய பிராந்திய தலைவர்
நிறுவனர் பெர்னார்ட் லூ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் தாய்லாந்துக்கும் ஒரு திடீர் விஜயத்தை ஏற்படுத்தியுள்ளார். இலங்கையிலும் வந்து அதிகாரிகளையும் சந்திப்பதற்காக உண்டு. இவர்கள் என்ன காரணம் கொண்டிருக்கலாம்? இல்லை, அமெரிக்கா உலக புவிசார் உலக அரசியலிலே முரண்பாடுகள் தங்களுக்கிடையே இருந்தாலும் கூட அதை மீறி இந்தியாவும் அமெரிக்காவும் ஏறக்குறைய ஒரு நேர்கோட்டில் செயல்படுகிறார்கள். அவர்களுடைய பொது விரோதியாக, எதிரியாக அல்லது தரப்பாக சீனா பார்க்கப்படுகிறது. ஆகவே சீனா காடை இந்தியாவிடம், இந்தியா காடை சீனாவிடம் காட்டி இலங்கை எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ராஜபக்ச காலத்தில் இருந்து ரணில் காலம் வரை இருக்கிறது. அப்படியே அன்றைய காலத்தில் தொடரும் நினைக்கிறேன். அது மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆகவே அதுதான் நடக்கிறது. ஆகவே சீனா என்ற ஒரு பெண்ணம் பெரிய ஒரு வல்லரசு இல்லாவிட்டால் இலங்கையின் அரசியல் நிலைமைகள், அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார சிந்தனைகள், செயல்பாடுகள், நிலவரங்கள் எல்லாம் நிறைய மாறி இருக்கும். சீனா இப்பொழுது தவிர்க்கப்பட முடியாத ஒரு காரணியாக இலங்கை அரசியலுக்குள்ளே சக்தியாக இருக்கிறது. அதை மறந்து விடக்கூடாது. இந்த வேளையில் இன்னும் ஒரு நேயர். வணக்கம் அறிவுடன். வணக்கம் சத்யபாலன். சுருக்கமாக லோ ரவியோ சுருக்கமா வணக்கம் மனோ கணேசன். சுருக்கமா இன்றைக்குல நான் மனோ கணேசனுக்கு ஒரு என்னுடைய கருத்தை சொல்லி போட்டு போய் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னு சொன்னா, அவரை நான் இங்க ஆஸ்திரேலியா வரைகளை சந்திச்சினான். அவர் சொன்னதை நான் முழுதா ஏற்றுக்கொள்றேன். என்னண்டா, என்ன பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதியில இவர் ஒருவர் தான் நேர்மையாயம் மனதுல இருக்கிறதோ உண்மையா வெளிப்படையா கதைக்கிறவர். அதுக்கு பாராட்டுகள். அதுக்கு மேலால என்னுடைய கேள்வி வந்து, அவர் சொல்லிக்கல சொன்னார், என்ன காந்தி மாதிரி இல்ல, அனுராக் குமார மாதிரி எல்லாரும் சிங்களாக்கள் எல்லாரும் இருந்தா அந்த சம உரிமையோட எல்லா மக்களும் ஒன்று மாதிரி வாழலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி என்னுடைய கேள்வி என்றா, எங்களோட ராயட்சாதுகள் எல்லாம் வர்றது காரணம் அரசாங்கம் தான் சிங்கள மக்களை சாராயமும் அதுவும் கொடுத்து எங்களை கொல்ல பண்றது. அப்ப அரசாங்கத்தின் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் கட்டுக்கோப்பா இருந்தா, அரசாங்கத்தின் கொள்கை சிறப்பாக இருந்தா ஏன் அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வரையலாம்? சிஸ்டம் சேஞ்ச் இப்ப 2/3 எல்லாம் எடுத்தவே அப்படி செய்யலாம் தானே? மனம் இருந்தா செய்யலாமா, செய்யலாம்? அதுதான் கேட்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மனம் இருந்தால் மனோதிடம் இருக்க வேண்டும், பொலிட்டிக்கல் வில் இருக்க வேண்டும். இருக்கும் நம்புகிறேன், நான் செய்ய முடியும். ஆனால் இவர் எல்லோருமே சேர்ந்து நீண்ட காலமாக பல 76 வருட சோகம் அல்லது 76 வருட சோக வரலாறு சொல்கிறார்கள். அப்படித்தான் ஜேவிபி சொல்கிறது. எல்லா யுஎன்பி, எஸ்எல்பி போன்ற ஏனைய பிரதான பெரும்பான்மை கட்சிகள் சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை யுஎன்பி, ஏவிபி, யுஎன்பி, எஸ்எல்பி எல்லோருமே சேர்த்துத்தான் சிங்கள மக்கள் மனங்களில் நஞ்சு விதைத்தார்கள். அந்த விதைத்தான் இப்பொழுது நாங்கள் அறுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எல்லோருமே சேர்ந்து மாற்று கலாச்சாரத்தை நோக்கி போவார்கள். ஆனால் அதுதான் சிஸ்டம் சேஞ்ச் ஆக இருக்குமானால், சிஸ்டம் சேஞ்ச் என்றால் முறைமாற்றமாக இருக்குமானால் நாங்கள் வரவேற்போம். பிரச்சனை இல்லை. ஆனால் மீண்டும் வலியுறுத்தி விரும்புகிறேன், வெறும் சம உரிமை அல்ல, உரிமைய சமத்துவம் வேண்டும் என்றால் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல இனங்கள், பல மதங்கள், பல மொழிகள் பேசப்படும், வாழும், கடைபிடிக்கப்படும் நாடு. அதை மறந்து விடக்கூடாது. அதை மறந்துவிட்டு ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே நாடு என்று சொன்னால், ஒரே நாடு, ஒரே மக்கள் என்று சொன்னால், மக்கள் என்றால் யார்? அப்புறம் ஒரே மதம், ஒரே மொழி ஆகிவிடும். அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. அது பன்மைத்தன்மைக்கு எதிரானது. தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்னஸ், நாட் இன்க்ளூசிவ்னஸ். நல்லதா, இறுதி கட்டத்துக்கு செல்லலாம் என்று நம்புகிறேன். நேரம் கடந்து விட்டது. நீண்ட நேரமாக நேரம் தாமதமாகிறது. எனக்கும் அடுத்த அழைப்பு அழைத்துக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அடுத்த பணியின் அழைப்பு அழைத்துக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அடுத்த பணியின் அழைப்பு உங்களுக்கு தொந்தரவுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை 4 மணியிலிருந்து எதிர்பார்த்தேன். நீங்கள் 3 மணிக்கு வந்து விட்டீர்கள். நன்றி. ஆகவே உங்களுக்கு அழைப்பிருந்து நீங்கள் செல்ல விரும்பினால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு, இதனை நீங்கள் ஏதும் கடைசியாக சொல்வதற்கு விரும்பினால் சொல்லி நாங்கள். என்னிடம் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது திரு மனோ கணேசன் அவர்களே. அன்னை காலமாக இந்த புதிய பாராளுமன்றத்திலே உங்களை போன்ற ஆளுமைகள், திரு மனோ கணேசன், சுமந்திரன், இன்னும் பல ஆளுமைகள் இந்த பாராளுமன்றத்திலே எங்களால் நாங்கள் அவற்றையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு சம்பவம் அண்மையிலே பாராளுமன்றத்தில் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கும் இறுதியாக நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக விடைபெறுவதற்குமாக கேட்கிறேன். அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு சுயேட்சையாக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார். எல்லோரையும் அவர் கொஞ்சம் ஒரு கலகலப்பாக பாராளுமன்றத்தை வைத்திருப்பதற்காக அனுப்பியிருக்கிறார்கள் யாழ்ப்பாண மக்கள். ஆனால் அவர் உங்களுடைய இந்த தேர்தல் கூட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தரப்பினரால் பாராளுமன்றத்தில் தான் கதிரையால் தாக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் கிடைத்ததா? என்ன நடந்தது என்று தெரியுமா? நான் பாராளுமன்றத்தில் களத்திலே இல்லை எனக்கு தெரியாது. அது சம்பந்தமாக அவரும் அந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இருந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது புகார் செய்திருக்கின்றார். அவர்களும் இவர் மீது புகார் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அது சபாநாயகரின் வேலை, தீர்ப்பளவும் வர நினைக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் கூட நான் ஆளுமையா இல்லையா என்று எனக்கு தெரியாது, சுமந்திரன் ஆளுமையா இல்லையா என்று அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. என்னை நான் யார் என்பதை வரலாறு தான் தீர்மானிக்கும். நிச்சயமா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அங்கே இல்லை என்பதற்காக பாராளுமன்ற குடிமொழிக்கு போய்விடாது. புதிய நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அங்கேயும் என்னை விட சிறப்பான ஆளுமைகள் உருவாகி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இல்லை, நிச்சயமாக நீங்கள் உங்களை போன்றவர்கள் இருக்க வேண்டும். நிச்சயமாக பாராளுமன்றத்தில் அதிலும் ஒரு அறுதி பெரும்பான்மையுடன் ஒரு ஆட்சி இருக்கும்போது அதை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் நான் சொல்வதாக இருந்தால் அப்படித்தான் சொல்வேன். ஒரு காத்திரமான எதிர்க்கட்சி ஒன்று பாராளுமன்றத்தில் இருந்திருக்க வேண்டும். அதனால் அதை இப்போது மிஸ் பண்ணுகிறோம் என்று தான் நம்புகிறேன். நன்றி ரவியண்ணா. நாங்கள் சத்தியாத தொட்டபடிகள் பெற்று தமிழ் தேசியத்தின் காவலனாக இருக்கின்ற தேசியவாதிகள் எல்லாரையும் மிஞ்சி விட்டாரா அர்ஜுனா தன்னுடைய தனி பேச்சு? இல்லை, நான் கருத்து சொல்வதற்கு இல்லை. அது அவ்வளவு தீர்க்கமாக யோசித்து ஆய்ந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அல்ல என்று நினைக்கின்றேன். அவர் போக்கில் விட்டுவிடுங்கள். ஆனால் அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு எம்பி, யாழ் மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களால் வாக்காளர்களால் வாக்களிக்கப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு எம்பி, ஒரு மாண்புமிகு கௌரவ எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை மனதில் கொள்வோம். பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய உள்ளூராட்சி தேர்தலுக்கும் மாகாண சபை தேர்தலையும் கூட அவர் அசத்தி விடுவார் என்ற பேச்சுத்தான் அடிபடுகிறது வெளிநாடுகள். தெரியவில்லை. விளையாடுகிறது நீங்கள் இயக்குகிறீர்கள் தெரியவில்லை. அவரை வளர்த்து விடுவார்கள். நல்லது திரு மனோகணேசன் அவர்களே, நன்றி. உங்களை சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கலாம். மீண்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக உங்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல். நிச்சயமாக எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த வேளையில் நம்மோடு இணைந்து கொண்டதுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மனோ. நன்றி ரவி. நன்றி. ஏற்றுக்கொண்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் இன்னொரு தடவை மிக விரைவில் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு பேட்டியை நாங்கள் ஏற்படுத்தும். நன்றி. ஆம் நேர்கள், இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திரு மனோ கணேசன் அவர்கள் கலந்து சிறப்பித்த சுவடுகள் இடம்பெற கேட்டீர்கள்.